ஆல்மோஸ்ட் நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ ஒரு முறை ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிட்டு ஸோ லைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்ப்பா? நம்ம பவர் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம். ரைட், பவர் சிஸ்டம் தானேப்பா பார்த்துட்ருக்கோம். பவர் சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்தோம்? பவர் சிஸ்டமோட ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிரான்சியன்ட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆசிலேஷன்ஸ் இல்லாததுனால ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் பட் டிரான்சியன்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் படித்து ஸோ அப்போ தேர்ஃபோர் அந்த ஆசிலேஷன்ஸ் எவ்வளவு டிகிரி இருக்க போது, ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஆங்கிள் எவ்வளவு டிகிரி, அடுத்ததாக அதோட சேஞ்ச் இன் ஸ்பீட் எவ்வளவு டிகிரி, அடுத்ததாக அதோட லோடு ஆங்கிளோட சேஞ்ச் எவ்வளவு டிகிரி, ஸோ லோடரோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளவு, நம்மளோட லோடு ஆங்கிள் லாஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் எது வரைக்கும் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற எல்லா பேராமீட்டரும் பார்த்துருந்தோம். ஸோ கிளியராக அதில் இன்றைக்கி நான் வந்து கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிளை ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அடுத்ததாக இன்றைக்கி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட பிஹேவியரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பிகாஸ் இதெல்லாம் நமக்கு கிளியராக தெரிஞ்சாதான் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸும் நமக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்க, இல்லைன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பிகினராக வரீங்க, ஃபஸ்ட் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஓகே, குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும், கிளாஸ் டீட்டெயில்ஸாவோ சரி, இல்லை உங்களுக்கு எக்ஸாம் ரெலவெண்ட்டாக எந்த டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களோட டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த கிளாஸஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம கிளாஸஸை கண்டக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ போகலாம்ல? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம கிளாஸஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ். ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் அடுத்ததாக அதை ரெக்கார்டடாகவும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். 2 years வரைக்கும் கோர்ஸோட வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், இந்த மாதிரி நம்ம எல்லா திங்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வீக்லி ஷெடியூல்ஸை கொடுத்துருவோம். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஷெடியூல்ஸை நம்ம வீக்லி குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அதை தான் படிச்சுட்ருக்கோம். கரெக்டா? டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. சார், என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஸோ என்னோட கிரிட்டிக்கல் ஃபால்ட்டோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்னா என்னப்பா? கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஸோ இது எதை மீன் பண்ணுது? தட் இஸ் டிசி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். கரெக்டா? ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களோட ஃபால்ட் நடந்து ஒரு 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஃபால்ட்டை கிளியர் பண்ணணும். விச் மீன் 10 செகண்டுன்னு நான் எப்படி சொல்கிறேன்? இந்த டைமை தான் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமை நான் வந்து 10 செகண்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபால்ட்டு நடந்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் என்னோட சிங்க்ரனஸ் மிஷின் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதோட லிமிட்டு எனக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஸோ எப்பவுமே நம்மளோட ஃபால்ட் கிளியரிங் டைம் என்னவாப்பா இருக்கணும்? ஃபால்ட்டை நம்ம சர்க்யூட் பிரேக்கரில் கிளியர் பண்ணுறோம். கரெக்டா? ஃபால்ட் கிளியரிங் டைம் ஷுட் பி லெஸ்ஸர் தேன் த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஓகேங்களா? ஃபால்ட் கிளியரிங் டைமு லெஸ்ஸர் தேன் த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்காம்ல, ஸோ என்னோட கன்சூமருக்கு சப்ளை பண்ணுற சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்காம்ல, ஸோ அவன் வந்து ஸ்டேபிளாக இருப்பான். கிளியரா? இது தாண்டி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக என் மெஷின்ஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் இந்த டைம் இருந்தால் தான் என்னோட ரிலேவை நான் வந்து செட் பண்ண முடியும். ரிலேவோட சர்க்யூட் கிளியரிங் டைம், அதாவது ரிலேவோட பிரேக்கிங் டைமை நான் என்னவா செட் பண்ணுவேன்? ரிலேவோட பிரேக்கிங் டைம். should be lesser than TC-யை நான் செட் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் ரிலேவை ஆப்ரேட் பண்ணுறீங்க, ஒரு சர்க்யூட் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணுறீங்க. அந்த சர்க்யூட் பிரேக்கர் இந்த 10 செகண்டுக்குள்ள அந்த ஃபால்ட்டை உங்கள் சிஸ்டம்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ரிமூவ் பண்ணோம்னா என்னோட சிஸ்டமை நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபால்ட் கிளியரிங் டைம். ஸோ ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள்னா என்னப்பா? எஸ், ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்னு சொல்லலாம்.
பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இட் கோஸ் அப் டு 50 to 60 கிளாஸஸ் ஆகும்பா. ஓகேங்களா, பவர் சிஸ்டம் பெரிய ஏரியா. ஓகேங்களா, பவர் சிஸ்டம்க்கும் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 to 60 கிளாஸஸ். ஓகே, மெஷின்ஸ்லேயும் 50 to 60 கிளாஸஸ், பவர் சிஸ்டம்லேயும் 50 to 60 கிளாஸஸ். ஓகே, ஒன்ஸ் இது வந்து முடிச்சிட்டிங்கன்னா, அந்த கிளாஸஸ் முடிச்சிட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் போக தான் உங்களுக்கு லென்த்தியாக இருக்கும். ஆனால் கிளாஸஸ் முடிச்சிட்டிங்கன்னா பவர் சிஸ்டமில் எல்லா ஏரியாலையும் உங்களால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இது மாதிரி நெட்வொர்க்ஸ் மெஷின்ஸ்லேயும் எல்லா ஏரியாலையும் உங்களால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் திஸ் இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் எதிலிருந்து டெரைவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் இருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். கிளியரா, தட் இஸ் டெல் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் இது எதை சார் எனக்கு மீன் பண்ணுதுன்னா, நமக்கு தெரியும் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்கு பார்த்தீங்களாப்பா, என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ஆங்கிள், லோட் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் வாட் லோட் ஆங்கிள் டெல். ஓகே, இது என்னோட எலக்ட்ரிக் பவர் பி. இப்போ இதோட கர்வை நம்ம வரைஞ்சோம்னா, ஸோ இந்த இடத்துல என்னோட ஆங்கிளை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதாவது என்னோட லோட் ஆங்கிளை நான் வந்து என்னோட மெஷினில் நான் செக் பண்ணுறேன். புரியுதா? ஸோ லோட் ஆங்கிள்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக திஸ் இஸ் த லோட் ஆங்கிள் டெல் சின்னா, இதுக்கு மேலே நான் வந்து என்னோட ஆசிலேஷன்ஸை கொண்டு போனேன்னா, இதுக்கு மேலே என்னோட மெஷின்ஸ் வந்து ஆசிலேட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக என்னவாயிடும்ப்பா, டெஃபினட்டாக என்னோட மெஷின்ஸ் வந்து ஸ்டேபிளாக கொடுக்காது, கரெக்டாக அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, the fault clearing time, நீங்கள் வந்து சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணுறீங்கல்ல, அந்த டைம் எப்பவுமே அந்த ஆங்கிள் எப்பவுமே லெஸ்ஸர் தேன் த டெல் சியாக இருக்கணும். ஓகேங்களா, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் அதாவது ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள். ஸோ ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள், கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள், அங்கேயுமே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபால்ட் கிளியரிங் டைம், கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்கப்பா நல்லா. ஃபால்ட் கிளியரிங் டைம்னா எதை பற்றி பேசுகிறோம், கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்னா எதை பற்றி பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள்னா எதை பற்றி பேசுகிறோம், ஃபால்ட்டு கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்னா எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே டிரான்சியன்ட் ஸ்டேட்டு. டிரான்சியன்ட் ஸ்டேட்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக, ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை படிக்கிறது தான் என்னோட டிரான்சியன்ட் ஸ்டேட்டு. அப்போ ரோட்டார் ஆசிலேட் ஆக போகுதுன்னு தெரியும். அப்போ தேர்ஃபோர் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, ஓகேங்களா, சி திஸ் இஸ் வாட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேஸில் இதுதான் என்னோட லோட் ஆங்கிள் இ, ஓகே, சிவி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன்ப்பா, இவி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட லோட் ஆங்கிள் டெல். கிளியரா, இதுதான் என்னோட லோடிங் ஆங்கிள். இந்த லோட் ஆங்கிளில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். டெல் நாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் பிஃபோர் ஃபால்ட்டு. அப்போ லோட் ஆங்கிள் பிஃபோர் ஃபால்ட்டு. ஆக்சுவலி இப்படி தான் என்னோட மெஷின்ஸ் வந்து ஃபால்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் சார். ஓகே, ஒரு ஃபால்ட் இந்த இடத்துல அக்கர் ஆகிறப்போ டியூ டு த சண்ட் ஃபால்ட்டு, ஷண்ட் ஃபால்ட்டு தான் ரொம்ப டேஞ்சரஸ்னா, அப்போ ஷண்ட் ஃபால்ட் அக்கர் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ரோட்டார் வில் ஸ்டார்ட் ஆசிலேட். கரெக்டாக, என் ரோட்டார் இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ் போகும், அடுத்ததாக டிசலரேஷன்ஸ் வரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஆக்சலரேஷன் டிசலரேஷன்ஸ்னு போயிட்டே இருக்கும். அப்படி போகிறப்போ சார் இது ஆக்சலரேட் ஆகிட்டாலே அன்ஸ்டேபிள் ஆகிடும்னு அவசியம் கிடையாது. இந்த மெஷினுக்கு ஒரு சிங்க்ரனைசிங் பவர் PSY இருக்கும். ஓகேங்களா, இந்த சிங்க்ரனைசிங் பவர் எப்பவுமே என்ன பண்ணும்னா இட் ரெடியூசஸ் த ஆசிலேஷன்ஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ணோம்னா ரெடியூஸ் ஆசிலேஷன். ஸோ இது என்ன பண்ணோம்னா ஆசிலேஷன்ஸ் வரப்போ ரெடியூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் என்ன ஆகும்னா என்னோட ரோட்டார் என்ன ஆயிருக்கும்னா இந்த மாதிரி ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் E2 அண்ட் திஸ் இஸ் E3. அந்த மாதிரி என்ன ஆகும்னா ஆசிலேஷன்ஸ் ஆகும் இந்த கர்வ். ஓகேங்களா, ஸோ அப்படி ஆசிலேஷன்ஸ் ஆகிறப்போ ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் என்னோட சிங்க்ரனைசிங் பவர் உள்ள வருவார். அவர் உள்ள வந்து என்ன பண்ண இந்த ஆசிலேஷனை சரி பண்ணும். ஆனால் இந்த சிங்க்ரனைசிங் பவர் எல்லா டைம்லேயுமே ஆசிலேஷனை சரி பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா சிங்க்ரனைசிங் பவர்ன்றது இட் இஸ் அ லிமிட்டட் ஒன். ஸோ EV டிவைட் பை எக்ஸ் காஸ் டெல். கிளியரா, அப்போ இது ஒரு லிமிட்டட் ரியாக்டன்ஸ் தான். இதில் இருக்கிற ரியாக்டன்ஸ் இதை பொறுத்து தான் இந்த சிங்க்ரனைசிங் பவரும் வேரி ஆக போகுது. ஸோ ஒரு ஆசிலேஷன்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு சார்.
அந்த லிமிட்டை தாண்டி நீங்க ஆசிலேட் ஆயிட்டீங்கன்னா சிங்க்ரனைசிங் பவராலையுமே உங்களை உங்களோட ஸ்டெபிலிட்டியை கொடுக்க முடியாது. இப்போ இதுதான் என்னோட ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னோட சிங்க்ரனைசிங் பவரோட ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள், ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் தான் என்னோட ஃபால்ட் அதாவது கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் டெல் சி. ஸோ டெல் சின்றது இந்த கேஸ்ல கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் எதை பத்திப்பா சொல்லுது? இட் இஸ் த மேக்ஸிமம் ஆங்கிள். இந்த அளவுக்கு நீங்க ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிக்குங்க. ஆனா இதுக்கு மேல தவறி கண்டி போச்சுன்னா டெஃபினட்டா என்னோட சிங்க்ரனஸ் மிஷினை என்னால திரும்ப ஸ்டேபிளுக்கு கொண்டு வர முடியாது. புரியுது தானே? கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்ன்றது ஸோ என்னோட ரோட்டாரோட ஆங்கிளோட மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகே, இட் இஸ் த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ரோட்டார் ஆங்கிள். ஸோ இது ஒரு ரோட்டாரோட ஆங்கிள் தான்ப்பா. ரோட்டார் ஆங்கிள் ஆர் டார்க் ஆங்கிள் தான், நத்திங் பட் டார்க் ஆங்கிள் தான் இது. கரெக்டா? இட் இஸ் த மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள். ஆஃப்டர் திஸ் டெஃபினட்டா will lose the synchronization. ஸோ இப்போ இதுக்கு அப்புறமா என்னோட சிங்க்ரனைசேஷன் போயிடும். ஸோ அதோட ஆங்கிள் லிமிட்ல சொல்றதுக்கு பேரு தான் கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். அதுவே நம்ம டிசி அப்படின்னு சொல்றது என்னப்பா? இதுல நீங்க ஆங்கிள் சொல்றீங்க, இதுல டைம்ல சொல்றீங்க. திஸ் இஸ் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஸோ இது எதை பத்தி சார் சொல்லுது? இட் இஸ் த மேக்ஸிமம் டைம் before we need to isolate the fault. ஓகே, அதாவது நீங்க ஃபால்ட்டை ஐசோலேட் பண்றதுக்காக எடுத்துக்க போற மேக்ஸிமம் டைம், அந்த டைமுக்குள்ள நீங்க ஃபால்ட்டை ஐசோலேட் பண்ணிடணும். ஸோ ஃப்ரம் கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் இருந்து தான் நம்ம கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமை டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, இது கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்ன்றது அதோட விர்ஜ் ஆஃப் ஆபரேஷனை பத்தி சொல்லுது. இதுக்கு மேல போகவே கூடாது. ஓகேங்களா, இதுதான் ஒவ்வொரு மிஷின்லயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற பேராமீட்டர்ஸ். இதுதான் நீங்க ஒரு மிஷின்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்ப இந்த ஒரு ஜெனரேட்டர் இருக்கா, இந்த ஜெனரேட்டருக்கு கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் என்ன? எக்ஸாம்பிள் ஒரு 70 டிகிரின்னு எடுத்தேன்னா, ஸோ அப்போ என்னோட ரோட்டாரோட ஆங்கிள் நான் 70 டிகிரிக்கு மேல சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்னோட டெல் won't be greater than 70. ஸோ டெல் will be always lesser than 70 இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்க ஃபால்ட்டை கிளியர் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபால்ட் கிளியரிங் டைம்ன்றது சர்க்யூட் பிரேக்கரை டிசைன் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்ப சர்க்யூட் பிரேக்கர் இந்த 4 செகண்டுக்குள்ள அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணா ஸ்டேபிளா இருக்கும். விச் மீன் அதோட டெல் 70 டிகிரிக்கு மேல போகாது அப்படின்றது எனக்கு மீன் பண்ணுது. ஸோ கிளியரா? அப்போ என்னோட ஃபால்ட் கிளியரிங் டைம்னா என்ன? அப்ப என்னோட ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள்னா என்ன? எஸ், அப்போ நீங்க ஃபால்ட்டை கிளியர் பண்றப்போ ஆங்கிள் என்னவா இருந்துச்சு, நீங்க ஃபால்ட்டை சரி பண்றப்போ டைம் என்னவா இருந்துச்சு, ஜஸ்ட் அதை தான் எனக்கு சொல்லுது. கரெக்டா? ஸோ இன்னொன்று நமக்கு பார்த்தது ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள். ஸோ என்னோட ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள் மேபி என்னவா இருக்கலாம், டெல் எஃப்னு கூட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்மளோட புரிதலுக்காக நான் டெல் எஃப் ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள். கரெக்டா? இன் பர்டிகுலரா எந்த டைம் எந்த ஆங்கிள் வர்றப்போ, ஏன்னா நீங்க ஃபால்ட் ஆன உடனே என்ன ஆகும், ஆக்ஸலரேஷன்ஸ் ஆகும் நான் பேசியிருக்கேன். ஸோ பிஎஸ் மைனஸ் பிஇ தட் இஸ் பிஏ. கரெக்டா? ஃபால்ட் ஆகிறப்போ எலக்ட்ரிக் பவர் குறையும். அப்ப என்ன ஆகும், ரோட்டார் ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரோட்டார் என்ன பண்ணுதுப்பா, ஸோ இப்போ இந்த கேஸ்ல 30 டிகிரியா இருந்த என்னோட ரோட்டாரு ஆக்சலரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். கரெக்டா? ஆக்சலரேட் போயிட்டே இருக்கான். ஆக்சலரேட் ஆகிட்டு போயிட்டு ஒரு 60 டிகிரி இல்லை ஒரு 65 டிகிரியில் நான் ட்ரிப் பண்ணிடுறேன்னா ஸ்டேபிளாக இருக்கும். நான் 70 டிகிரிக்கு மேலேக்கோ நான் போனேன்னா அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த லோட் ஆங்கிள் எப்போ இருக்கிறப்போ அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணீங்க, லோட் ஆங்கிள் என்னவா இருக்கிறப்போ நீங்கள் ஃபால்ட்டை கிளியர் பண்ணீங்கன்றது என்னோட ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள் சொல்லுது. ஓகே, அதே மாதிரி டெல் டி ஆர் டிஎஃப் அப்படின்னு கூட எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபால்ட் கிளியரிங் டைம். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம், ஃபால்ட் கிளியரிங் டைம்னா என்ன மீன் பண்றேன்னு புரியுது இல்லப்பா? ஸோ என்னோட எந்த டைம்ல ஃபால்ட் அக்கர் ஆயிட்டு 5 செகண்ட்ல, இல்ல ஃபால்ட் அக்கர் ஆயிட்டு 2 செகண்ட்ல, இல்ல ஃபால்ட் அக்கர் ஆயிட்டு 1 செகண்ட்ல நான் ஃபால்ட்டை கிளியர் பண்றதுன்றது கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்.
sorry, fault clearing time. Critical clearing time என்றது it is the maximum time which before need to isolate the fault. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு எப்பவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இதுல சம்ஸையும் சால்வ் பண்ண முடியும். அப்ப நமக்கு என்ன கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமையும் இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிளையும் தான் நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இப்போ எவ்வளோ டிகிரி சார் என்னால் மேக்ஸிமமா ரோட்டாரோட வேரியேஷன் லோட் ஆங்கிளை அலோவ் பண்ண முடியும் ஸ்டேபிளா இருக்கணும்னா, டு மெயின்டைன் ஸ்டேபிள் என்னோட ரோட்டாரோட ஆங்கிள் எவ்வளோ டிகிரி வரைக்கும் மேக்ஸிமமா போகும் அப்படின்றது எனக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி 3 கேஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பவர் சிஸ்டமில். ஸோ பவர் சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் டிரான்சியன்ட் ஸ்டேட்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான்ப்பா இருக்கும். பட் இது எல்லாமே நீங்கள் ரியல் சிஸ்டமில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டெஃபினட்டாக இது யூஸ் ஆகும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால நான் உங்களுக்கு இதை பேசிக்காக ஒரு 2 கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மேலே இது நமக்கு கண்டினியூ ஆகாது, நம்ம முடிச்சிடலாம். அடுத்ததா இப்போ ஃபால்ட்ன்றது என் பவர் சிஸ்டமில் நியர் டு த பஸ் பார் நடக்கலாம், இல்லை மிடில் ஆஃப் த பஸ் பார் நடக்கலாம், இல்லை பஸ் பார்லையுமே நடக்கலாம். அப்போ இந்த 3 கேசஸ்லையுமே என்னோட எலக்ட்ரிக் பவர்ன்றது ஒரே மாதிரி இருக்காது. நம்ம கால்குலேட் பண்ணுவோம் பொதுவா எலக்ட்ரிக் பவரை பிஃபோர் த ஃபால்ட் கண்டிஷனு, டியூரிங் த ஃபால்ட் கண்டிஷனு, ஆஃப்டர் த ஃபால்ட் கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பவரை வச்சு தான் இந்த ஜெனரேட்டர்ல ஆக்சலரேட் ஆகுதா, ஜெனரேட்டரு டிசலரேட் ஆகுதா, ஸ்லோ ஆகுதா, ஸ்பீட் ஆகுதான்னு நீங்க சொல்ல போறீங்க. பிகாஸ் அதுக்காக எலக்ட்ரிக் பவர் இஸ் மேண்டேட்டரி. அப்ப அந்த எலக்ட்ரிக் பவரை நம்ம எல்லா கண்டிஷன்ஸ்லயும் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், இங்கேயும் ஒரு முறை சொல்றேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் பவர் இன் வேரியஸ் கண்டிஷன்ஸ்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா the fault on middle of bus bar. So middle of bus bar la nadakuduppa. Okay, so namakku theriyum PE1 electric power before fault, PE2 during fault, PE3 after isolation of fault. ஓகே, இந்த கேஸ்ல நம்ம ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா PE1 அந்த கேஸ்ல எக்ஸாம்பிளா 1.7 per unit அப்படின்னு நான் எடுத்திருந்தேன். ஸோ PE2 நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.5 per unit குறைஞ்சிரும். ஏன்னா டியூரிங் த ஃபால்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால்ட் கரண்ட் நமக்கு குறைஞ்சிருக்கும். எப்போன்னா இட் இஸ் இன் த மிடில் ஆஃப் த பஸ் பார்ல தான். ஓகே, மிடில் ஆஃப் த பஸ் பார்ல நடக்கிறப்போ. ஸோ அதோட ஈக்குவேஷன், அதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ப்ராப்ளம் நம்ம முன்ன பார்த்துருக்கோம். அடுத்து PE3 நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸர் தேன் PE1 1.5 per unit. நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ த PM2 தான் ரொம்ப ரொம்ப லெஸரா இருக்கும். PM2 இஸ் லெஸர் தேன் PM3, லெஸர் தேன் PM1. கரெக்டா? இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பார்த்துருப்போம். ஓகே ஓகே, எங்கன்னா மிடில் ஆஃப் த பஸ் பார்ல. ஸோ செகண்ட் கேஸ் என்னன்னா இட் இஸ் நியரர் டு த பஸ் பார்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா? என்னோட ஃபால்ட் இட் இஸ் நியரர் டு த பஸ் பார்னு எடுத்தேன் சார். ஸோ ஃபால்ட் நியரர் டு பஸ் பாரா இருந்தா என்ன நடக்கும் நமக்கு? எஸ், டியூரிங் ஃபால்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் இருக்குல்ல அது 0வா மாறிடும். ஓகேயா? ஸோ டியூரிங் த ஃபால்ட் நியரர் டு த பஸ் பார், இது மிடில் ஆஃப் த பஸ் பார், இல்ல 20% ஆஃப் த பஸ் பார், அந்த மாதிரி எது கேட்டாலும் இதுதான். இல்ல 20% ஆஃப் பஸ் பார் இது மாதிரி தான் வரும். அதுவே நியரர் டு பஸ் பார்னா எஸ், PE1 ரிமைன் 1.7 per unit தான். PE2 இருக்கான் பாத்தீங்களா, will become 0. ஓகேங்களா? அப்போ எந்த கண்டிஷன்லனா இட் இஸ் நியரர் டு தி பஸ் பாரா இருக்கிறப்போ எலக்ட்ரிக் பவர் என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். பஸ் பார் will become open. எப்பவுமே ஒரு ஃபால்ட் பஸ் பார் கிட்ட நடக்கிறப்போ ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பஸ் பாரோட MCBயை ஓபன் பண்ணிடுவோம். அப்ப ஃபால்ட் நடக்கிறப்போ எலக்ட்ரிக் பவர்ன்றது இருக்கவே இருக்காது.
ஓகேங்களா. ஒரு ஃபால்ட் பஸ் பார்க்கு கிட்ட நடந்துச்சுன்னா, நியரர் டு த பஸ் பார் நடந்துச்சுன்னா, ஸோ என்னோட எலக்ட்ரிக் பவர்ன்றது என்னப்பா இருக்காது, இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. அடுத்ததா ஸோ என்னோட நெக்ஸ்ட் PE3 நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ PE3 will be again 1.5 per unit. ஓகே, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா PE3 again 1.5 per unit இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமா கேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. அதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் தான் கொடுப்பாங்க பஸ் பாருக்கு நியரர்ல, பஸ் பார்ல. ஏன்னா இதை தான் நம்ம ஃபால்ட்டில பார்க்க போறோம், ஃபால்ட்டி கண்டிஷன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன், the fault is on the bus bar. இந்த கேஸ்ல nearer to the bus bar னு சொன்னல, the fault is on the bus bar. இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா, அதாவது பிஃபோர் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நோ சேஞ்ச் தான். 1.7 per unitனா 1.7 per unit தான். இங்க என்னோட எலக்ட்ரிக் பவர் இன் செகண்ட் கேஸ், சார் ஃபால்ட்ல நியரர் ஆச்சுனாலே பஸ் பார் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஃபால்ட்டே பஸ் பார்ல அக்கர் ஆச்சுன்னா டெஃபினட்டா பஸ் பார் அகைனும் ஓப்பன் ஆயிடும். புரியுது இல்ல? ஸோ என்னோட ஃபால்ட்ன்றது பஸ் பாருக்கு கிட்ட அக்கர் ஆச்சுனாலே நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக பஸ் பார்ன்றது என்னப்பா, நிறைய இன்கமிங் கரண்ட்ஸ் வர்ற ஏரியா இல்ல. ஸோ அதனாலேயே நான் என்ன பண்றேன், பஸ் பாரையே ட்ரிப் பண்ணிடுறேன். அப்போ தேர்ஃபோர் எலக்ட்ரிக் பவரே ஜீரோவா மாறிடும். ஸோ அதுவே பஸ் பார்ல நடந்தா திரும்ப அதே தானே நடக்கும். பஸ் பார்லயோ பஸ் பாரோட பக்கத்துலயோ எப்ப நடந்தாலும் பஸ் பாரை நம்ம ட்ரிப் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்னோட எலக்ட்ரிக் பவரோட ஷார்ட் சர்க்கியூட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால பஸ் பார்க்கு கிட்டவோ பஸ் பார்லயோ நடந்தா அந்த ஃபால்ட் கண்டிஷன்ல என்னோட MCB என்ன ஆயிடும்னா ட்ரிப் ஆயிடும். ஃபால்ட் கேஸ்ல நோ எலக்ட்ரிக் பவரா இருக்கும். அடுத்ததா என்னோட PE3 இருக்கான் பாத்தீங்களா, PE3 will remain same as 1.7 per unit இருக்கும். ஓகேங்களா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட PE3ன்றது will be same as 1.7 per unit. ஓகேங்களா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும் என்னோட எலக்ட்ரிக் பவர். ஓகே, அந்த பஸ் பாரை நம்ம ட்ரிப் பண்ணிட்டோம்னா அந்த ஃபுல் சிஸ்டமையே ரிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணுவோம். விச் மீன் என்னோட ஃபால்ட்டி சிஸ்டமை நீங்க வந்து ஐசோலேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கண்டிஷன் கிடையாது. மொத்த ஃபால்ட்டை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா கனெக்ட் பண்றோம். சிம்பிள் தான். இப்போ நான் இதை வேணா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். திஸ் ஒரு ஜெனரேட்டர்ப்பா. ஓகே, அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், நெக்ஸ்ட் ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் பஸ் பார். ஓகே, ஸோ இந்த மாதிரி பஸ் பார் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பஸ் பார்ல இது ஒரு லைன். ஓகே, திஸ் இஸ் வாட் லோடு, இன்னொரு பஸ் பார். இப்போ பாருங்க, இன் மிடில் ஆஃப் த பஸ் பார்ல ஃபால்ட் நடந்தா, இன் மிடில் ஆஃப் த பஸ் பார்ல ஃபால்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், டியூரிங் த ஃபால்ட் கண்டிஷன்ல ஆக்சுவலி இந்த லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். பட் ஸ்டில் இந்த சிஸ்டமுக்கு ரியாக்டன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் 0.5 அண்டு இட் இஸ் ஒரு 0.3ன்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் 0.3. அடுத்து இவன் ஒரு 0.2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை 0.2 எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எனக்கு என்ன இருக்கும்னா 1 per யூனிட்டா இருக்கும் ரியாக்டன்ஸ். கிளியரா? ஸோ எப்போன்னா பஸ் பார்ல ஃபால்ட் நடக்கிறப்போ. ஸோ இதுவே இந்த நியரர் டு த பஸ் பார், கிளியரா? இப்போ பாருங்க, திஸ் இஸ் நியரர் டு த பஸ் பார், இல்லைன்னா பஸ் பார்லயே ஃபால்ட் நடக்கிறப்போ ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வி யூஸ் டு ஓப்பன் சர்க்கியூட் திஸ். கரெக்டா? முன்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருந்த பஸ் பாரை நான் என்ன பண்ணிடுவேன்னா ஓப்பனே பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பண்ண உடனே ஸோ எந்த பவருமே போகாது. கரெக்டா? அதனால தான் செகண்ட் கண்டிஷன்ல 0. நியரர்ல நடந்தாலும் சரி, ஸோ இல்லை ஃபேரவேல நடந்தாலும் சரி. கரெக்டா? கொஞ்சம் நியரர்ல நடந்தாலோ அதுக்கு மேலே பஸ் பார்லயே நடந்தாலோ, ஸோ இந்த செகண்ட் கேஸ்ன்றது சேம் தான். ஆனால் தேர்ட் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ நியரர்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஓப்பன் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் என்ன இருக்குப்பா, கொஞ்சம் முன்ன இருந்த கேஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகேயா? இதோட ரியாக்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா முன்ன இருந்த கேஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் ஃபால்ட்டு இந்த இடத்துல பஸ் பார்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் பார்ல நடக்குது ஃபால்ட் இதுவே. ஓகே, இப்போ ஃபால்ட் வந்து பஸ் பார்ல நடக்குதுன்னு வச்சுக்கிறேன் சார். இப்போ ஃபால்ட் பஸ் பார்ல நடக்குதுன்னா என்ன ஆகிடும், இவன் ஓப்பன் ஆயிடுறான். எஸ், இவன் ஓப்பன் ஆயிடுறான். அதுக்கப்புறமா இந்த ஃபால்ட்டை இந்த பஸ் பார்ல இருந்து சரி பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபால்ட்டை நான் சரி பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் இதை வந்து சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணுறப்ப திரும்ப என்ன பவர் இருந்துச்சோ அதே பவர் தான் இருக்கும்.
ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா, ஓகேங்களா? பிகாஸ் இது எல்லாமே நமக்கு ப்ராக்டிக்கலில் வரும். ப்ராக்டிக்கலாக இதை நம்ம பவர் சிஸ்டமில் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஐடியா பெட்டராக புரியும், ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டுமாச்சு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மிடில் ஆஃப் த பஸ் பாரில் நடக்கிறப்போ என்ன மாதிரி இருக்கும் என்னோட எலக்ட்ரிக் பவர்ஸ். ஏன்னா எலக்ட்ரிக் பவர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஆசிலேஷனே படிக்க முடியும் நம்மளால. இல்லை எலக்ட்ரிக் பவர் என்னன்னு தெரியாமல் என்னால் ஆசிலேஷனை படிக்க முடியுமா? பிகாஸ் நமக்கு தெரியும் பிஏன்றது தட் இஸ் பிஎஸ் மைனஸ் பிஇ. எலக்ட்ரிக் பவர் தெரியாமல் ஆசிலேஷனை சொல்ல முடியாது. அதனால தான் இந்த 3 கண்டிஷனில் என்னென்ன எலக்ட்ரிக் பவர் இருக்குன்றதை பொறுத்து தான் நான் ஆசிலேஷன்ஸை சொல்ல முடியும். ஆசிலேஷன்ஸை தெரிஞ்சாதான் அதோட வேரியேஷன் டிகிரி, அதோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் எல்லாத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, இப்போ இது புரியுது இல்லப்பா? இந்த 3 கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பஸ் பாரில் நடக்கிறப்போ பாருங்க, செகண்ட் ஃபால்ட் கண்டிஷனில் 0 தான். ஆனால் தேர்ட் கண்டிஷனில் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஃபால்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் பவர் வில் பி. ஏன்னா இதை நீங்கள் சம் சால்வ் பண்ணுறப்போ இதில் நிறைய நமக்கு சேஞ்சஸ் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நேற்று நான் ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணோம், தட் இஸ் லோட் ஆங்கிள் டெல் சி, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் டெல் சி. கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் டெல் சி என்னப்பா நம்ம பார்த்தோம் ஃபார்முலா, தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப், பாருங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிஎஸ் டெல் எம் மேக்ஸிமம் லோட் ஆங்கிள் மைனஸ் ஃபால்ட்டோட பிஃபோர் லோட் ஆங்கிள் பிளஸ் PM3 cos del m. அடுத்ததா நெக்ஸ்ட் மைனஸ் PM2, கரெக்டா? மைனஸ் PM2 cos of del naught divided by PM3 minus PM2. கிளியரா? ஸோ இது என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள், கரெக்டா? இது என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா சார். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலான்றது எந்த கேசஸ்ல தான் வேலிடுன்னா, இந்த ஃபார்முலா எப்போ வேலிடுன்னா இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார், ஸோ இங்க பாருங்க, வேலிட் ஒன்லி ஃபார் மிடில் ஆஃப் த பஸ் பார்ல தான். ஓகே, ஃபால்ட் வந்து மிடில் ஆஃப் த பஸ் பார்ல நடந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வேலிடு. ஏன்னா இங்க பாருங்க, இதுல மட்டும்தான் PE1 இருக்கு, PE2 இருக்கு, PE3 இருக்கு. ஸோ தேர்ஃபோர் அதனாலதான் PM1 PM2 PM3 இருக்கு இதுல. ஆனா அடுத்த கேஸ்ல பாருங்க, PE2 ஜீரோவா இருக்குன்னா அப்ப டெஃபினட்டா என்ன அர்த்தம், PM2 இஸ் 0. ஓகே, ஸோ PE2 ஜீரோவா இருக்குன்னா PM2 0. அப்ப இங்கேயும் பாருங்க, PE2 0ன்னா PM2 0. அப்போ இது வேலிட் ஒன்லி ஃபார் எதுக்கு, திஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ஃபால்ட் ஆன் மிடில் ஆஃப் த பஸ் பார். ஏன்னா மிடில் ஆஃப் த பஸ் பார்ல நடந்தா மட்டும்தான் PM2ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இங்க பாருங்க PM2 ஓட வேல்யூஸ் நீங்க இங்க போடணும். ஸோ அப்போ இதுவே ஃபால்ட் அக்கர்ஸ் அந்த நியரர் டு த பஸ் பாராவோ இருந்தாலும், நியரர் டு த பஸ் பாராவோ இல்ல ஆன் த பஸ் பாராவோ இருந்தா இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிளோட ஃபார்முலா வேலிடா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஸோ அங்க என்னவாகும், when the fault is on the bus bar, when fault is nearer or on the bus bar. ஸோ நமக்கு என்ன தெரியும், PM2 will become 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல PM2 0 போடுங்களேன். இந்த ஈக்குவேஷன்ல PM2 0 போட்டா என்ன வரும், del C critical clearing angle cos inverse of this become PS del m minus del naught next plus PM3 cos of del m minus 0 into cos of something. அப்போ எல்லாமே 0 ஆயிடும். நான் அப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன், அவ்வளோதான் சார். அப்போ கீழே PM3 minus PM2 இருக்கும். ஸோ இப்போ PM3 மட்டும் தான் இருக்கு, PM2 will become 0. அகைன் PM2 will become 0. சரி, இதுதான் சார் என்னோட லோட் ஆங்கிள், கரெக்டா? சாரி, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் when the fault is nearer on the bus bar. மேல இருக்கிறது when the fault is on the middle of the bus bar. புரியுதா? மேல இருக்கிற ஃபார்முலா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த மிடில் ஆஃப் த பஸ் பார் இருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆன் த பஸ் பார்லயோ ஸோ இல்லைன்னா நியரர் த பஸ் பார்ல உங்களுக்கு கேட்டாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ புரியுது இல்லப்பா? ஏன்னா ஆன் த பஸ் பாரோ நியரர் த பஸ் பாரோ என்னோட எலக்ட்ரிக் பவர் ஃபால்ட் பவர்ன்றது ஃபால்ட் கண்டிஷன்ல 0வா இருக்கும், தேர்ஃபோர் PM2 0வா இருக்கும்.
அதே எக்ஸ்பிரஷனை தூக்கி அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இது கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இது ஈஸியா கிடைச்சிரும்லப்பா, இதுல எந்த டவுட்டும் இல்ல நமக்கு. புரியுதா? அடுத்ததா இதுல டெல் நாட்டை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். டெல் நாட்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் சேம் தான். டெல் நாட்னா என்னப்பா நம்ம பார்த்திருப்போம். ஸோ sin inverse of PS by PM1. கரெக்டா? அதுவே டெல் எம் நீங்க பாருங்களேன். டெல் எம் என்னப்பா வந்திருக்கும், 180 மைனஸ் sin inverse of PS divided by PM3. கரெக்டா? சோ இந்த PM3 இருக்கான் பாத்தீங்களா, இவன் மாறுறான். சோ இந்த கேசஸ்ல பாருங்க. சோ திஸ் இஸ் PM1. இதை நான் PM1 கூட சொல்லலாம்லப்பா, பிகாஸ் Pன்றது PM sin omega. அப்ப இவனை PM3 எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆன் த பஸ் பாரா இருக்கிறப்போ PM1 PM3 சேம். அடுத்து இம்பார்ட்டன்ட் திங் இது. ஓகேயா? ஃபால்ட் ஆன் த பஸ் பாரா இருந்துச்சுன்னா என்னோட ஃபர்ஸ்ட்ல இருந்த எலக்ட்ரிக் பவரும் ஃபால்ட் ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்க போற எலக்ட்ரிக் பவரும் சேமா இருக்கும். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கேஸ்ல திஸ் இஸ் PM1, இதுல இருந்து டெரைவ் ஆறது தான் PM3. இங்க பாத்தீங்கன்னா PM1 is not equivalent to PM3. கரெக்டா? அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட del m ஃபார்முலா இஸ் வேலிட். 180 minus sin inverse of கரெக்டா PS divided by PM3. கரெக்டா? 180 minus sin inverse of PS divided by PM3. ஏன்னா இங்க PM3 PM1ன்றது சேம் கிடையாது. ஆனா அடுத்த எக்ஸ்பிரஷன்ல பாருங்களேன், இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன நடக்குதுன்னா PM3 PM1 will be same. அப்போ ஆன் த பஸ் பார்ல நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், del m மட்டும் நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஆன் த பஸ் பார்ல ஃபால்ட் நடக்குதுன்னா அவனோட del m. ஓகேயா? சோ del m is equivalent to 180 minus sin inverse of PS divided by PM1, because PM3 PM1 சேம். ஆன் த பஸ் பார்ல நடந்துச்சுன்னா PS PM1 சேம். அப்ப therefore இந்த PM1 இங்க பாருங்க. so that is del naught என்ன எழுதலாம், del naughtன்றது இங்க எழுதிருக்கேன்ல, del naughtன்றது remains constant for every equation. del naughtன்றது fault எங்க நடந்தாலும் சேம் தான். del naught we know sin inverse of PS by PM1. அப்ப பாருங்க, this equation is representing the del naught, right? கரெக்ட்டா? அப்ப நீங்க எப்படி எழுதலாம்னா del m is equivalent to 180 minus del naught. அவ்வளவுதான் சார். when the fault on the bus bar இருந்தா del m ஓட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். ப்ராப்ளம் சால்விங் வந்தீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படும். அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் டெரைவ் பண்றேன்னா எல்லாருமே ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, உங்களுக்கு எப்பவுமே எக்ஸாம்ல ப்ராப்ளம் தான் கேட்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனுமே நமக்கு கேட்கலாம்ல, இந்த எக்ஸ்பிரஷனை மட்டுமே கூட கொடுக்கலாம்ல. ஸோ del m மேக்ஸிமம் ஸ்விங் ஈக்குவேஷன் என்ன, அதாவது மேக்ஸிமம் ஸ்விங்கோட ஆங்கிள் என்ன, அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ therefore இந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் டெரைவ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் del c ஃபார்முலா. இந்த del c ஃபார்முலாவிலிருந்து லோடோட ஃபால்ட்டோட ஏரியா, ஃபால்ட் எங்க நடக்குதுன்றத பார்க்குறேன். மிடில் ஆஃப் த பஸ் பார்லையா, நியரர் த பஸ் பார்லையா, ஆன் த பஸ் பார்லையா. அப்போ PE வேல்யூஸ் என்னென்னு பார்க்குறேன். ஸோ PE1 என்ன, PE2 என்ன, PE3 என்னன்னு பார்க்குறேன். அப்புறமா இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்ஸு எனக்கு கொடுத்தது. இதுதான் என்னோட அந்த ரிசல்ட்ஸாக எனக்கு கிடைக்கிற திங்ஸ். புரியுது இல்லை? இவ்வளவுதான்ப்பா. இதை தாண்டி உங்களுக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட்டுன்றதுல எதுவும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஃப்ரம் A to Z உங்களால் இந்த பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் சாப்டரில் போட முடியும். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டா ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு 3 கேஸை சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கொஷின்ல தான் சொல்லுவாங்க ஃபால்ட் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ண போறீங்க, PM1ஐயோ PM2 இருக்கா இல்லையான்றது கால்குலேட் பண்ணுவீங்க. அடுத்ததா PM3 கால்குலேட் பண்ணுவீங்க.
ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் del CAயோ TCEயோ கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இங்கே del CA மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். A synchronous generator is delivering one per unit. Synchronous generator is delivering 1 per unit power to infinite bursts. Okay, synchronous generator is delivering 1 per unit power by power to the infinite burst by a double circuit line. By a double circuit line, a 3-phase to ground fault takes place. சார், எப்பவுமே நீங்க ஃபால்ட்டை பார்க்குறீங்க, ஃபால்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் PM1 PM2 PM3 கண்டுபிடிக்கிறீங்க. இந்த லைனை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இது டபுள் சர்க்கியூட் லைனா இல்ல சிங்கிள் சர்க்கியூட் லைனா அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் சர்க்கியூட் லைன்னா இந்த மாதிரி 2 லைன்ஸ் இருக்கு. அப்போ ஒன்னுத்துல தான் ஃபால்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு லைன் என்னவா இருக்கும், அப்படியே எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். அப்போ சிங்கிள் சர்க்கியூட் லைன்னா ஒரே ஒரு லைன் தான். அப்போ ஒரு லைன் ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த ஃபால்ட்டி கேஸ்ல தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் பவர், 0வா மாறிடும். அதுவே 2 லைன் இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரிக் பவர் இந்த செகண்ட் லைன்ல போயிட்டு இருக்கும், நார்மலா தான் போயிட்டு இருக்கும். ஸோ கிளியரா, இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ a synchronous generator is delivering a 1 per unit power to the infinite burst by a double circuit line. A 3-phase to ground faults take place near to the infinite burst. So எங்கன்னு சொல்றாங்க, it is nearer. A fault takes place on nearer to the bus bar as indicated. And the fault is isolated by the circuit breaker. And the fault is isolated by the circuit breaker. So that the fault line is isolated. So fault line நம்ம circuit breaker open பண்ணி என்ன பண்றோம், isolate பண்ணிட்டோம். So அடுத்ததா, then the critical angle made by the rotor in electrical degrees, then find critical angle. Critical angle na enna, critical clearing angle தான் சொல்றாங்க. The critical angle made by rotor. அப்போ ரோட்டார் எவ்வளோ டிகிரி கிரிட்டிக்கல் ஆங்கிளை அட்டைன் பண்ணுச்சு, ஸோ இந்த ஃபால்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரைக்கும் எவ்வளோ டிகிரி ஆங்கிளை அது அட்டைன் பண்ணுச்சு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் இந்த கிவன் கொஷின்லேயே அவங்க எவ்வளோ பவரை அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்களா. எவ்வளோ பவரப்பா அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுதான், ஸோ இட் இஸ் டெலிவரிங் எலக்ட்ரிக் பவர் ஆஃப் 1 per unit. ஏன்னா இது ஒரு ஜெனரேட்டர் டெலிவர் பண்ணுற பவர்ன்றது என்ன பவர்ப்பா, எலக்ட்ரிக் பவரா. எப்போ இது வந்து ஃபால்ட் இல்லையா, ஃபால்ட்டுக்கு முன்னாடி கண்டிஷன்ல. ஃபால்ட் கண்டிஷன்லயான்னு பார்த்தா இல்ல, ஃபால்ட்டுக்கு முன்னாடி கண்டிஷன்ல. அப்ப ஃப்ரம் திஸ் PE1 இஸ் வாட், 1 per unit. ஓகே, ஸோ பிஃபோர் ஃபால்ட் இது எனக்கு தெரியும், திஸ் இஸ் பிஃபோர் ஃபால்ட். பிஃபோர் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் there is no acceleration and there is no deceleration. So accelerations என்றது என்னவாப்பா இருக்கும், that is 0. PA is equivalent to இது generator என்றதுனால PS minus PE. ஓகேயா, அப்போ பிஃபோர் ஃபால்ட்ல the acceleration power is 0. கரெக்ட் தானே, இன் பிஃபோர் ஃபால்ட். ஸோ அப்பதான் நோ ஆசிலேஷன்ஸ் இருக்கும். கிளியரா, அப்ப பாருங்க, we know PE1 is equivalent to 1 per unit. அப்ப just substitute பண்ணுங்க, this is 0, PS minus 1.
அப்போ therefore பிஎஸும் எனக்கு என்ன கிடைக்குது? எஸ் பிஎஸ் பிஇ 1 எல்லாமே 1 per unit தான் சார். ஓகேங்களா? பிஃபோர் ஃபால்ட்டில் என்னோட எலக்ட்ரிக் பவர் இன்புட்டும் மெக்கானிக்கல் பவர் இன்புட்டும் 1 per யூனிட்டாக தான் இருக்கு. இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதோட மேக்ஸிமம் பவரை கண்டுபிடிக்கணும். பிஃபோர் ஃபால்ட்டில் என்ன சார் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் பவரை டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பவர்னா நமக்கு தெரியும் இவி பை எக்ஸ் ஈக்குவலண்ட். கரெக்டா? ஸோ இவி பை எக்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த கிவன் கொஸ்டினில் டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு டயக்ராமும் வரைகிறேன். ஏன்னா இங்கே வேல்யூஸ் கொடுக்கல, அதனால கண்டிப்பாக டயக்ராம்ஸ் இருக்கணும். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜெனரேட்டர் 0.35 per unit, டிரான்ஸ்ஃபார்மர் 0.1 per unit. நெக்ஸ்ட் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் 0.2 per unit. அடுத்ததா E வந்து கொடுக்குறாங்க. E வந்து 1.1 at an angle of del. ஸோ Vயும் நமக்கு கொடுக்குறாங்க. V is 1 at an angle of 0 degree. ஓகேயா? ஸோ Eயும் Vயுமே கொடுத்துருக்காங்க. மற்ற ரியாக்டன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, பிஃபோர் ஃபால்ட்டில் என்ன நடக்க போகுது, டியூரிங் த ஃபால்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபால்ட் எங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நியரர் டு த இன்ஃபைனைட் பஸ் பார். ஓகே, the fault is takes place on the nearer to the bus bar. அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல நடக்குது சார். ஓகே, அப்போ இந்த கேஸில் நடக்கிறப்ப என்ன நடக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நியரர் டு த பஸ் பாரை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்க. பிஇ 1 இருக்கும், பிஇ 3யும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், PE2 வந்து 0வா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ PE1 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ PE1ன்றது என்னப்பா, தட் இஸ் EV by X டெல்லா, EV by Xஆ, X ஈக்குவலண்டா. ஸோ திஸ் இஸ் PM1 is equivalent to EV by X net. ஸோ X net என்னப்பா, இது வந்து 0.2 + 0.2 parallel 0.2 பிஃபோர் ஃபால்ட். இது இங்க பார்த்துட்டு இருக்கிறது பிஃபோர் ஃபால்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் 0.35 + 0.1. எக்ஸ் நெட்டு தான் நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் நெட் நெட் ரியாக்டன்ஸ் 0.35 + 0.1. அடுத்ததா சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அகைன் 0.2 பேரலல் பண்ணால் 0.55 சார். ஓகே, அப்போ என்னோட நெட் ரியாக்டன்ஸ் என்ன, 0.55. ஈயோட வேல்யூ என்னப்பா, தட் இஸ் 1.11 மேக்னிடியூடு. வியோட மேக்னிடியூடு என்னப்பா, 1. ஸோ இப்போ தேர்ஃபோர் 1.1 × 1 / 0.55. அப்போ ஆக்சுவலி என்னப்பா, தட் இஸ் ட்வைஸ்னா 2 per unit. அப்போ என்னோட PM1 இருக்காம்ல, ஸோ PM1 இஸ் வாட், 2 per unit. ஓகே, அப்போ PM1 இஸ் 2 per unit. ஸோ இது எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததா இப்போ டியூரிங் ஃபால்ட் எனக்கு தெரியணும். இப்போ டியூரிங் ஃபால்ட் நமக்கு தெரியும், இந்த ஃபால்ட் வந்து நியரர் டு த பஸ் பார்ல நடந்துச்சுனாலே, இட் இஸ் நியரர் டு த பஸ் பார்ல நடந்துச்சுனாலே இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இவனை ட்ரிப் பண்ணிடும். ஸோ ஃபால்ட் நடக்கிறப்போ, ஓகேங்களா, ஸோ ஃபால்ட் நடக்கிறப்போ என்ன பண்ணிடும்னா இதையே ட்ரிப் பண்ணிடும். ஸோ இதுவே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் பவர். ஓகே, ஸோ ஃபால்ட் கேஸில் மட்டும் எனக்கு எந்த எலக்ட்ரிக் பவரும் போகாது. ஓகே, இதை தான் நான் இங்கே எழுதுறேன். ஸோ இந்த கேஸில் the PE2 will be what, 0. therefore PM2 will become also 0. ஸோ இது என்னோட செகண்ட் கேஸ். இப்போ ஆஃப்டர் ஐசோலேஷன் ஆஃப் ஃபால்ட், இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஃப்டர் ஐசோலேஷன், ஓகேங்களா, இந்த கேஸ் ஆஃப்டர் ஐசோலேஷன் ஆஃப் ஃபால்ட்னா என்ன பண்றேன்னா சார், இப்போ அடுத்ததா இந்த ஃபால்ட் நடந்த உடனே இவனை என்ன பண்ணிடுவேன், இவனை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஃபால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த லைனை நான் வந்து சப்ளை கொடுத்துருவேன். ஓகேங்களா, அப்புறம் பாருங்க, ஸோ ஃபால்ட்டை ரிமூவ் பண்ண உடனே சப்ளையை நம்ம சர்க்கியூட்டுக்கு போட்டோம்.
ஓகேயா? ஸோ அவனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். அவனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சப்ளையை நம்ம லைனுக்கு கொடுத்துட்டோம். இப்போ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் சர்க்யூட். இப்போ இதை தான் நான் ட்ரா பண்ண போறேன். ஓகே, இந்த கேஸ்ல இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் இங்க 1 per unit, இது 0.2 per unit, இது 0.1 per unit, 0.35 per unit, 1.1 at an angle of del. ஸோ கிளியரா? இப்போ இவனோட எக்ஸ் நெட் நீங்க கால்குலேட் பண்ணுங்களேன். 0.35. இது புரியுது இல்லப்பா சார்? ஃபால்ட் நியர் த பஸ் பார்ல நடந்தாலே என்ன பண்ணுவோம்னா, பஸ் பாருக்கு முன்னாடி இருக்கிற சர்க்யூட் பிரேக்கரை டிரா பண்ணிடுவோம், ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் பவரே இருக்காது, 0 ஆயிடும். அடுத்ததா அந்த ஃபால்ட்டை மட்டும் நான் என்ன பண்றேன், கிளியர் அந்த ஃபால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த லைனையே ரிமூவ் பண்ணிடுறேன், ஃபால்ட்டி லைனையே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபால்ட் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதுதான் என்னோட நெட் சர்க்யூட். 0.35, 0.2, 0.1, அடுத்ததா 0.2. ஸோ கரெக்டா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் 0.65 per யூனிட்டா கிடைக்கும். ஸோ அப்போ இங்க என்னோட PM3 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, சார் PM3 என்னப்பா? தட் இஸ் EV by X net. ஸோ இங்க பாருங்க, EV will be 1.1, V will be 1.0, 0.65. அப்போ இங்க கால்குலேட் பண்றப்போ எனக்கு என்ன சார் கிடைக்குது PM? ஸோ எனக்கு என்ன கிடைக்குது PM3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லெஸ்ஸர் தேன் 1.7 per யூனிட் தான் கிடைக்குது. கிளியரா? அப்போ எனக்கு இங்க என்ன கிடைச்சிச்சுன்னா PM3 1.7 per யூனிட். ஸோ இது எப்போ நடக்குதுன்னா, இந்த ஃபால்ட் இஸ் நியரர் த பஸ் பார்ல. ஓகே, இந்த ஃபால்ட் வந்து நியரர் த பஸ் பார்ல நடக்கிறப்ப இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு நடக்குது. இந்த டயக்ராமை நான் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இல்லைன்னா நீங்கள் இதை ட்ரா பண்ணுறதை கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிஃபோர் ஃபால்ட்டுக்கு முன்னாடி இது. ஓகே, இப்போ பிஃபோர் ஃபால்ட்டு இது. ஓகே, பிஃபோர் ஃபால்ட்டில் இப்படி இருக்கும். ஸோ இப்போ டியூரிங் த ஃபால்ட்டில் எப்படி இருந்துச்சு நமக்கு? எஸ், டியூரிங் த ஃபால்ட்டில் எஸ் இது ஓப்பன் ஆயிரும். புரியுதா? டியூரிங் த ஃபால்ட்ல பாத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஆஃப்டர் ஐசோலேஷன் ஆஃப் ஃபால்ட்ன்றது என்ன? அந்த ஃபால்ட் லைனை ஐசோலேட் பண்ணி இந்த பிரேக்கரை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் என்னோட கேஸ். ஓகே, ஸோ இப்போ PM1, PM2, PM3 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னோட லோட் ஆங்கிள் டெல்சிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? PM2 0வா இருக்கனால செகண்ட் நம்ம எழுதின ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டா? அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ del C is equivalent to cos inverse of, ஸோ என்னப்பா வரும்? cos inverse of PS எலக்ட்ரிக் பவர் என்ன, சாரி மெக்கானிக்கல் பவர் என்ன? மெக்கானிக்கல் பவர் மைனஸ் மேக்ஸிமம் டெல் ஆங்கிள் மைனஸ் பிஃபோர் ஃபால்ட்டோட லோட் ஆங்கிள் பிளஸ் PM3 cos of del M divided by PM3. அவ்வளோதான் சார். திஸ் இஸ் இன் எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ். ஸோ இப்போ பாருங்க, PS தெரியும் நமக்கு, PM தெரியும், del M தெரியுமான்னு பாருங்க. del M del not தெரியுமா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கரெக்டா? நீங்க del M-ஐயும் del not-ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும்பா. நமக்கு PS தெரியும், PM3 தெரியும். ஸோ ரிமைனிங் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சிப்போமா? ஓகே, ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, ஸோ del not-ஐ கண்டுபிடிக்கிறேன். del not is equal to sin inverse of PS by PM1. ஸோ அடுத்ததா sin inverse of PS-ன்றது 1, PM-ன்றது 2. கிளியரா? PS-ன்றது 1, PM1-ன்றது முன்னாடி தானே நம்ம பார்த்தோம், தட் இஸ் 2. கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. PM1-ன்றது தட் இஸ் 2 per unit. sin inverse-ல எப்போ சார் நமக்கு 1/2 வரும்? எப்போ நமக்கு 1/2 வரும்? sin of 30ல தானே 1/2 வரும். கரெக்டா? ஸோ 30 டிகிரிஸ்ல தானேப்பா நமக்கு 1/2 வந்திருக்கும். அப்போ டெஃபினட்டா del not-ன்றது இட் இஸ் 30 டிகிரி. பிஃபோர் ஃபால்ட்டுக்கு முன்னாடி என்னோட லோட் ஆங்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா 30 டிகிரியா இருக்கு. பிஃபோர் ஃபால்ட்டுக்கு முன்னாடி நம்மளோட லோட் ஆங்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா 30 டிகிரியா இருக்கு அப்படின்றது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அடுத்ததா நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஆசிலேஷன், மேக்ஸிமம் லோட் ஆங்கிள் எவ்வளவு போயிருக்கு அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபால்ட்டுக்கு முன்னாடி 30 டிகிரியா இருந்த என் லோட் ஆங்கிள், ஸோ மேக்ஸிமமா அந்த ஆசிலேஷன்ஸ் நடக்குது இல்லை ஃபால்ட் ஆனப்போ, ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ்னால எவ்வளோக்கு ரீச் ஆகுது? 180 மைனஸ் sin inverse of del PS by PM3 னா, ஸோ PS by PM3.
ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைன் இன்வர்ஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பிஎஸ்ன்றது 1. ஸோ PM3ன்றது என்னப்பா, தட் இஸ் 1.7 இந்த முறை. கரெக்டா? இந்த முறை என்னப்பா, தட் இஸ் 1.7. ஸோ அப்போ என்ன ஆகும் சார், இங்க 0.5 இருந்தது, 0.5 இருந்தது. ஸோ இப்போ என்னவாயிருக்கும், ஆல்மோஸ்ட் 0.6 மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.6, 0.5க்கு 30 டிகிரினா 0.6க்கு வரப்ப டிகிரி என்னப்பா ஆயிருக்கும், அதிகமாக தானே ஆயிருக்கும். இவனுக்கு 30 டிகிரின்னா இவனுக்கு ஒரு 35 டிகிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 36 டிகிரி. ஓகே, இது நீங்கள் வேல்யூஸ் போட போட ஈஸியாக இருக்கும். இல்லைனா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு கொடுக்கறத ஈஸியாக டிகிரி வர மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் -36 டிகிரி. இங்கே என்ன இருக்குது, திஸ் இஸ் 180 மைனஸ். அப்போ இங்கேயுமே 180 - 36. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், டெல் எம்னா விச் இஸ் 144 டிகிரி. கிளியரா? டெல் எம் என்றது என்ன, 144 டிகிரி வரைக்கும் ஆசிலேட் ஆகுது சார். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா 144 டிகிரிஸ் வரைக்குமே ஆசிலேஷன்ஸ் போகுது. நீங்க மெஷின்ஸை நீங்க ஆசிலேஷனை செக் பண்றீங்கன்னா 144 டிகிரி வரைக்குமே மேக்ஸிமம் ஆசிலேஷன்ஸ் வரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா இது பெண்டுலமோட நம்ம கம்பேர் பண்றோம். இது பெண்டுலமோட நம்ம கம்பேர் பண்றப்போ ஸோ இந்த பெண்டுலம் என்ன பண்ணும், இப்படியும் போகும் இப்படியும் போகும். கரெக்டா? அப்படி போறப்போ இது 30 டிகிரியில இருந்த என்னோட ரோட்டாரோட ஆங்கிள் 144 டிகிரி வரைக்கும் கூட போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபால்ட்டை கிளியர் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ அந்த ஆங்கிள் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த என்னோட சர்க்கியூட்டை கூட என்னால் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதையுமே என்னால் ஸ்டேபிளாக மாற்ற முடியும். ஆசிலேஷன்ஸ் அப்பப்பா அது 90 டிகிரிக்கு மேலே போகலாம். ஸோ 90 டிகிரிக்கு அப்புறமா போயிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆசிலேஷன்னா என்ன அர்த்தம், ஸோ லோவர் ஸ்பீடும் வரும் ஹையர் ஸ்பீடும் வரும், லோவர் ஸ்பீடு வரும் ஹையர் ஸ்பீடும் வரும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னா இவனோட ஏரியா, ஸோ ஆக்சலரேஷனோட ஏரியாவும் டிசலரேஷனோட ஏரியாவும் சேமாக நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சேமாக நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களால் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆசிலேஷன்ஸ் நடக்கிறப்போ 144 டிகிரி வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எந்த டிகிரியில் என்னோட ஃபால்ட்டை கிளியர் பண்ணியிருந்தேன்னா என்னோட அந்த ஆசிலேஷன்ஸ்லையும் என்னால் சிஸ்டமை ஸ்டேபிளாக வச்சுருந்துருக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த டெல்சி. ஸோ எப்பவுமே இந்த டெல்சிக்கு கீழே நீங்கள் ட்ரிப் பண்ணிடணும், அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ட்ரிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 144 வரைக்கும் போயிருக்கு, அதுக்கெல்லாம் போக முடியும் அந்த ஆசிலேஷனால. ஓகேங்களா? விச் மீன் அது வந்து போகுதுன்னு அர்த்தம் கிடையாதுப்பா, அதால போக முடியும். அந்த கேஸ் வரைக்கும் ஃபால்ட் ஆகிறப்போ அதால ரீச் பண்ண முடியும். மேக்ஸிமம் லோட் ஆங்கிள் அதுதான். ஸோ மேக்ஸிமம் லோட் ஆங்கிள் தட் த ஃபால்ட்டி சிஸ்டம் கேன் ரீச். ஓகே, அடுத்ததா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிஎஸ்ன்றது என்னப்பா, இப்போதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். மெக்கானிக்கல் பவர் இஸ் 1. நெக்ஸ்ட் டெல்எம் என்னப்பா, 144. கரெக்டா? டெல்எம்ன்றது 144. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம டெல்எம் எல்லாம் எதில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஆங்கிள்ஸ் வில் பி ரெப்ரசென்டட் இன் ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ எப்பவுமே நீங்க ஆங்கிளை இதை ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல தான் எழுதணும். ஓகே, இதை மட்டும் நீங்க ஆங்கிள் டிகிரியில எழுதிக்கலாம். ஸோ இங்க செகண்ட் ஆங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, இதை நீங்க டிகிரியில எழுதிக்கலாம். ஆனா இவனை மட்டும் நீங்க ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல தான் எழுதணும் சார். ஓகே, அவனை டிகிரியிலிருந்து ரேடியன்ஸ் பர் செகண்டுக்கு நீங்க மாத்திட்டு ஜஸ்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல இருந்து டிகிரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இன்டு பை டிவைடட் பை 180, அவ்வளவுதான் 30. ஸோ கிளியரா? 30 இன்டு பை டிவைட் பை 180 நீங்க அடிச்சிங்கன்னா இட்ஸ் வில் பிகம் 5. அப்போ பை டிவைட் பை 5, அப்போ டெல் நாட் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0.523. ஓகே, திஸ் இஸ் டெல் நாட் இன் ரேடியன்ஸ் பர் செகண்ட். அதே மாதிரி டெல்எம்மையும் நீங்க ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல மாற்றணும். ஓகே, அதே மாதிரி 144 இன்டு பை டிவைட் பை 180. ஸோ அப்போ எடுத்தீங்கன்னா டெல்எம் வில் பிகம், ஸோ என்னப்பா வரும்னா 2.51 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ கிளியரா? இது என்னோட மேக்ஸிமம் டெல், அதாவது மேக்ஸிமம். ஸோ இது என்னோட இனிஷியல் கேஸ். அப்போ இதை தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். 2.51 தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்படியே ஆங்கிளாக நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா, பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு ரேடியன்ஸ்ல இருக்கும். ஸோ 1 into 2.51 மைனஸ், ஓகேங்களா, ஸோ மைனஸ் அடுத்ததா 0.523. நெக்ஸ்ட் PM3 நம்ம கால்குலேட் பண்ணோம். 1.7 into cos of 144 degree divided by PM3 என்னப்பா நம்ம கால்குலேட் பண்ணோம் 1.7. ஸோ கிளியரா? அப்போ therefore del C நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா will get 69 degrees. 69 degrees. ஸோ இது என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் சார். ஓகே, ஸோ என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் ஃபால்ட்டை கிளியர் பண்ணுங்கள் சார். அதாவது இந்த ஃபால்ட் ஆங்கிளை இதுக்குள்ளே கிளியர் பண்ணுங்கள் சார். அப்போ உங்களோட சிஸ்டமை உங்களால் ஸ்டேபிளாகவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாகவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ புரியுதாப்பா? ஸோ இதே மாதிரி நமக்கு அடுத்த ப்ராப்ளமும் கேட்கலாம். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுக்கலாம், நியரர் டு த பஸ் பார்னு கொடுக்காம இந்த கிவன் ப்ராப்ளமையே நியரர் டு த பஸ் பார்னு சொல்லாம, இப்ப பாருங்க அபவ் ப்ராப்ளம், சேம் அபவ் ப்ராப்ளம், fault occurs on bus bar. ஓகேங்களா, ஆன் above problem fault occurs on bus bar. ஒருவேளை fault வந்து bus barல occur ஆயிருந்துச்சுன்னா, ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னென்னலாம் சேமா இருக்கும் சார். PM1 will be same 1.7 per unit. ஸோ நெக்ஸ்ட் PM2 will be also 0 per unit தான். ஸோ PM3 ஓட டயக்ராமை நீங்க வரையணும் ஃபர்ஸ்ட். இதுல PM2 ஓட டயக்ராமை வரைஞ்சாலுமே fault on the bus barன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபால்ட் ஆன் த பஸ் பார்ல நடந்ததுனால என்ன நடக்கும்னா ரெண்டு லைனுமே ஓப்பன் ஆயிரும் சார். ஓகே, திஸ் இஸ் வாட் த டூ லைன். ஸோ இது என்னோட செகண்ட் கேஸ். ஓகே, செகண்ட் கேஸ் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். ஸோ PE2 வந்து 0வா தான் இருக்கும். ஸோ PM3ல நீங்க டயக்ராமை வரைஞ்சிங்கன்னா PM3 எப்போ வரும் அப்படின்னா சார் அந்த ஃபால்ட்டை நீங்க போய் ஐசோலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபால்ட்டை ஐசோலேட் பண்ணிட்டு அந்த ஃபால்ட்டை ரிசால்வ் பண்ணணும். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றது நீங்க போய் பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் சேம் போத் த லைன் வில் பி, ரெண்டு லைனும் தான் எனக்கு சிஸ்டம்ல எக்ஸிஸ்டா வரும். இங்க பாத்தீங்கன்னா சார் இங்க என்ன பண்றோம்னா ஃபால்ட் இந்த கேஸ்ல அக்கர் ஆகுதுப்பா, ஃபால்ட் இந்த கேஸ்ல பஸ் பார்ல அக்கர் ஆகுதுப்பா. பஸ் பார்ல அக்கர் ஆன உடனே என்னோட அந்த பஸ் பாரே ஓப்பன் ஆயிடுதுப்பா, அதனால 0. இப்போ ஃபால்ட் 3ல என்ன பண்றேன்னா இந்த பஸ் பார்ல இருந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவனோட கனெக்ட் பண்றோம். அப்போ பாருங்க திஸ் இஸ் சேம் ஆஸ் PM1. பாருங்க ஃபால்ட்டை வந்து சரி பண்ணிட்டு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா PM1ல என்ன மாதிரி சர்க்கியூட் இருந்ததோ அதே மாதிரியான சர்க்கியூட் தான் இங்க இருக்கும். ஏன்னா இங்க பஸ் பார்லயே இருக்கு. நீங்க பஸ் பார்லயே இருக்கிறப்போ லோட வந்து ஆன் பண்ண முடியாது. அப்ப அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க கொடுப்பீங்க. ஆனா போன சம்ம வரைக்கும் என்ன பார்த்திருப்பீங்க, இட் இஸ் ஆன் நியரர் டு த பஸ் பாரா இருக்கிறப்ப இவனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன். இவனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சப்ளையை நான் அங்க கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா இங்க அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. இவனை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம், என்னால சப்ளையை கொடுக்க முடியாது. இந்த ஃபால்ட்டையே நீங்க போயிட்டு ஐசோலேட் பண்ணுவீங்க. ஃபால்ட்டையே சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால இதுக்கு சப்ளை போட முடியும். ஸோ அப்போ தேர்ஃபோர் PM3ன்றது PM1 மாறிடும். டெல் நாட்டோட ஆங்கிளை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எஸ் டெல் நாட்டை பொறுத்த வரைக்கும் 36 டிகிரி தான் மாறாது. ஆனா டெல்எம் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மாறி இருப்பான். 180 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தட் இஸ் PS டிவைட் பை PM அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு 36 டிகிரின்னு வந்துச்சா சார், இது ஒன்று தானே சார், இது என்னோட PM டெல் நாட் தானே சார், திஸ் இஸ் வாட் டெல் நாட்னா. ஸோ அப்போ அகெயின் 30 டிகிரி தான் இதுவுமே. ஸோ 180 மைனஸ் 30 டிகிரிஸ், 180 minus 30 degree which is what 150 degree. அவ்வளவுதான் சார். ஸோ இது என்னோட டெல் எம் டெல் நாட், இந்த ரெண்டுத்துல டெல் எம் ஓட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நீங்க அந்த டயக்ராம்ல போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபால்ட் வந்து நியரர் டு த பஸ் பார்ல நடக்கிறதுக்கும் ஆன் த பஸ் பார்ல நடக்கிறதுக்கும் இந்த டெல் எம்ல ஒரு சேஞ்சு, அடுத்ததா இந்த PM3ல ஒரு சேஞ்சு. ஜஸ்ட் இப்போ இதில் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேற ஆங்கிள் கிடைக்கும். அவ்வளவுதான் சார். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த சிஸ்டம்ல
ஃபால்ட் அனாலிசிஸ், டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ன்றது அவ்வளவுதான். இப்போ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படிலாம் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல அல்டிமேட்டா நமக்கு என்ன பிரச்சனை? ஆசிலேஷன்ஸ் தான் பிரச்சனை. ஆசிலேஷன்ஸ் எப்படி குறைக்கலாம்? ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதில் என்ன பிரச்சனை நடந்துச்சு டியூரிங் த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு? என்னப்பா நடக்கும் இன்னும் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு? ரியல் பவர் டிரான்ஸ்ஃபர் will be reduced. Therefore என்ன ஆகும்? synchronous machine having high acceleration so because of this acceleration area increases. The stability of synchronous machine may be lost. Correct? The stability இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்டோரி தானே. The stability of synchronous machine may be lost. ஸோ சிங்க்ரனஸ் மிஷினோட ஸ்டெபிலிட்டியே நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன சார் பண்ணணும்? டு மெயின்டைன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. அப்போ என்ன பண்ணணும்? டு மெயின்டைன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, த ஆக்சிலரேஷன் டு பி ரெடியூஸ்னா த ஆக்சிலரேஷன் நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த என்ன பண்ணணும்? அந்த ஆக்சிலரேஷனை குறைக்கணும். சார் ஆக்சிலரேஷனை குறைச்சிட்டிங்கனாலே என்ன ஆகிடும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட ஏரியாவை குறைஞ்சிரும். ஆக்சிலரேட் ஆகுது இல்லை, ஆக்சிலரேட்டோட ஏரியா குறைஞ்சிரும். ஆக்சிலரேஷன்ஸ் ஏரியா குறைஞ்சிச்சுன்னா என்ன சார் நடக்கும்? எஸ் A1 = A2 மாறும். அப்போ என்னோட ஸ்டெபிலிட்டி என்னவாகும்னா எஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? acceleration area to be reduced and the following methods are used to improve this. The following methods are used to improve this. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் என்ன? இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம கைனமேட்டிக்ஸில் பார்த்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸ்பிரஷன் நான் எழுதுகிறேன். ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் நான் எழுதுகிறேன், அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ எம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு பிஏ ஆக்சலரேஷன்ஸ் பவர்னு எழுதுவோமா? ஸோ எம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு பிஏன்னு நம்ம எழுதுவோமா? ஸோ அடுத்ததாக ஆல்ஃபான்னா என்ன எழுதியிருப்போம்? தட் இஸ் பிஏ டிவைட் பை எம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போமா? ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரம் திஸ் ஆல்ஃபான்றது என்னப்பா? ஸோ ஆல்ஃபான்றது என்ன நம்ம பார்த்தோம்? நம்ம எக்ஸ்பிரஷனில் பார்த்துருப்போம்ல. ஸோ கைனமேட்டிக்ஸோட ஸ்டார்டிங் ஈக்குவேஷன்லேயே நான் எழுதுனேன். ஸோ ஆல்ஃபான்னா என்ன எழுதலாம், ஸோ ஆல்ஃபான்னா என்ன எழுதலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எதை நம்ம ஆல்ஃபான்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம்? தீட்டா ஒமேகா ஆல்ஃபா அப்படின்னு நான் எழுதியிருப்பேன் பாருங்கள். தீட்டான்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகான்றது வெலாசிட்டி, ஸோ ஆல்ஃபான்றது ஆக்ஸலரேஷன்ஸ். கிளியரா? எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ஃபாவோட ஆக்ஸலரேஷன்ஸை நம்ம குறைக்கணும்.
ஓகேயா? ஸோ ஆக்சலரேஷன்ஸை நம்ம குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன்ஸ் குறையணும். இந்த இடத்துல ஆல்ஃபான் இருக்கான் பார்த்தீங்களா? ஆல்ஃபான் இருக்கவன் எனக்கு குறையணும். ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபான்றது என்னன்னு நான் ஆல்ரெடி அங்கேயே சொன்னேன். ஜஸ்ட் இங்கேயும் திரும்ப எழுதுறேன். ஆல்ஃபான்றது தட் இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இந்த கிவன் கொஸ்டின்லேயே நம்ம என்ன பார்த்தோம்? டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா டு மெயின்டைன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி த ஆக்சலரேஷன் டு பி ரெடியூஸ்ட். அப்போ என்ன பண்ணணும்பா? இந்த ஆல்ஃபாவை நீங்கள் குறைக்கணும். ஓகேங்களா? இந்த ஆல்ஃபாவை நீங்கள் குறைக்கணும். ஸோ இந்த ஆல்ஃபாவை எப்படி நம்ம குறைக்கிறது? ஸோ அகெயின் பிஏன்றது இன்னொரு எக்ஸ்பிரஷன் கூட நம்ம பார்த்தோம். ஃபார் ஜெனரேட்டருக்கு பிஏன்றது தட் இஸ் பிஎஸ் மைனஸ் பிஇ. ஸோ பிஎஸ் மைனஸ் பிஇ. இந்த பிஏவை என்னால் வேரி பண்ண முடியுமானா முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல என்ன குறையுதுப்பா? எலக்ட்ரிக் பவர் குறையுது. ஸோ கரெக்டா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவர் குறைஞ்சிச்சுன்னா இந்த பிஏ என்னவாகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆக்சலரேஷன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இதை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ பிஎஸ் நீங்கள் இப்படி கூட எழுதலாம். நத்திங் பட் பிஎஸ்ன்றது பிஏ மைனஸ் பிஇ தான்ப்பா. டியூரிங் ஃபால்ட் அப்போ நம்ம தானே பார்க்குறோம் எலக்ட்ரிக் பவர் வந்து குறைஞ்சி போகுது இல்லை? ஸோ இப்போ சம்திங் ஒரு வேல்யூலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ ஆக்சலரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஓகே, அதை தான் இது எனக்கு மீன் பண்ணுது. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆல்ஃபாவை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம? இருங்கப்பா ஒரே நிமிஷம். ஸோ ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன்ஸ். இதை நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? இந்த ஆக்சலரேஷனை சிம்பிளாக நம்ம குறைக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் அங்கே எழுதின திங்ஸ் எல்லாமே எழுதுறேன். ஓகேயா? ஸோ ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன். எம்ன்றது என்னப்பா? தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எம்ன்றது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா? ஓகே, ஸோ எம் அப்படின்றது என்னன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, எனக்கு என்னன்னு தெரியும்? ஆல்ஃபான்றது தான் ஆக்சலரேஷனு. ஸோ அப்போ இந்த ஆக்சலரேஷனை நான் குறைக்கணும். அப்போ என்ன அதிகமாக இருக்கணும்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஷுட் பி லார்ஜர். ஓகே, ஒரு மிஷினோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா, ஸோ ஹையர் வேல்யூ ஆஃப் எம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆங்குலர் ஆக்சலரேஷன்றது நமக்கு குறைவாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எம் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களோட ஆங்குலர் ஆக்சலரேஷன்றது குறைவாக இருக்கும். ஆக்சலரேட் ரோட்டார் வந்து ஆக்சலரேட் ஆகுது இல்லை, அது வந்து குறைவாக இருக்கும். ஸோ இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது என்னப்பா? அப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம எப்படி வந்து அதிகமாக வைக்கலாம்? ஸோ எப்போ ஒரு இனர்ஷியா அதிகமாகும்? வெயிட்டு. கரெக்டா சார்? ஒரு வெயிட் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மூவ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இனர்ஷியான்றது என்ன? தமிழில் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோமா? ஒரே ஒரு இடத்துல ஸ்டாக்னட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஸோ கரெக்டா? ஸோ எல்லாருக்குமே இனர்ஷியா இருக்கும். ஸோ இனர்ஷியா எப்பவுமே அதோட மாஸோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அதாவது வெயிட்டு இல்லைன்னா மாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் வெயிட் ஆர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். அப்போ எப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு மிஷினோட சைஸ். கரெக்டா? அப்போ லார்ஜர் சைஸாக நீங்கள் ஒரு மிஷினை வாங்கி வச்சிங்கன்னா, அதாவது என் பவர் சிஸ்டமில் நீங்கள் ஸ்மால் மிஷின்ஸாக யூஸ் பண்ணாமல் லார்ஜர் மிஷின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போது அதோட இனர்ஷியா இருக்குது பார்த்தீங்களா? அதோட இனர்ஷியா, ரோட்டாருக்கான இனர்ஷியா அதிகமாக இருக்கும், ரோட்டாரோட வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ அதனால இந்த ஆசிலேஷன்ஸ் அந்த ரோட்டாரை ஈஸியாக அஃபெக்ட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லார்ஜர் சைஸான ஒரு சிங்க்ரனஸ் மிஷின்ஸை தான் என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ எதுக்காகன்னா பிகாஸ் ஆஃப் த லார்ஜர் சைஸு இட்ஸ் இனர்ஷியா வில் இன்க்ரீசஸ். இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னோட அந்த டிரான்சியன்ட் ஆக்சலரேஷன்ஸ் இருக்குல்லப்பா, டிரான்சியன்ட் ஆக்சலரேஷன்ஸ் குறையுது. இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிரான்சியன்ட் ஆக்சலரேஷன்ஸ் நமக்கு குறையும். ஸோ அப்போ ஆக்சலரேஷன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக என்னோட என்னெல்லாம் குறையும்? டெஃபினட்டாக என்னோட ஸ்டெபிலிட்டியை லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் குறையும். அப்போ அந்த ஆக்சலரேஷன் ஏரியாவும் குறையும். ஆக்சலரேஷன்ஸ் ஏரியா குறைஞ்சிச்சுன்னா ஸோ என்னோட ஏரியாவை ஈக்குவலாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ அப்போது என்னோட ஸ்டெபிலிட்டியை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக
கரெக்டா இது சிம்பிள் தான். என்னோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஆக்சலரேஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கிற மாதிரியான மெஷினை ப்ரிஃபர் பண்ணணும்னா ரொம்ப லார்ஜர் ரேட்டிங் உள்ள மெஷின்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ தேர்ஃபோர் என்னால் இந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறேன் இதை. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா செலக்ஷன் ஆஃப் லார்ஜர் எம் வேல்யூ. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ லார்ஜ் எம் வேல்யூ இருக்கிற மெஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எழுதுறேன். when moment of inertia is high, when moment of inertia is high, the angular acceleration will be less. When the moment of inertia is high, the angular acceleration will be less. Therefore, synchronous machine is more stable. Therefore, we prefer large rating machines. Therefore, we prefer to install ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ஸோ லார்ஜ் ரேட்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மிஷின்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் ரேட்டிங்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மிஷின்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா இது ஒரு ரீசன். ஓகே, ஸோ தேர்ஃபோர் வி இன்ஸ்டால் லார்ஜ் ரேட்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போலாமா? சாரி, அடுத்த மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எம்மோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம். செகண்ட் மெத்தட் என்னன்னா செலக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ நீங்க ஆப்ரேட் பண்ற சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கு இல்லப்பா, அதை ரொம்ப குயிக்கா நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அப்போ என்னவாகும், என்னோட ஆக்சலரேஷன்ஸ் குறையும். கரெக்டா, நீங்க ஆக்சலரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், ட்ரிப் பண்ணிடலாமா? அப்போ என்னோட ஆக்சலரேட்டிங் ஏரியா குறையுமா? ஆக்சலரேட்டிங் ஏரியா குறைஞ்சிச்சுன்னா அப்போ அகைன் அந்த இடத்துலையும் என்னால் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது என்னோட செகண்ட் பாயிண்ட், செலக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகேங்களா, செலக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். செலக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். செலக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கியூட் பிரேக்கர் தான் என்னோட ஃபால்ட்டி சிஸ்டம் ஐசோலேட் பண்ணுதுப்பா. அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஐசோலேஷன் ரொம்ப டிலே கம்மியாக இருந்துச்சுன்னா, டைம் ஆப்ரேஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ட்டோட ஆக்சலரேஷனும் கம்மியாயிடும்ல. ஸோ இப்போ தேர்ஃபோர் ஆக்சலரேஷன்ஸ் கம்மியாச்சுன்னா இந்த பிரச்சனை சரியாயிடுது. ஓகேங்களா, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். when the time of operation is less, when the time of operation of circuit breaker is less, when the time of operation of circuit breaker is less, fault duration is less. Therefore acceleration area will be less.
Therefore synchronous machine will be more stable. Therefore synchronous machine ஓகேங்களா. therefore நம்ம அப்ப என்னப்பா ப்ரிஃபர் பண்றோம், therefore the speed of operation should be high, so therefore we need to prefer fast acting circuit breaker. Therefore we need to prefer fast acting circuit breakers. So example, so fast acting circuit breakers நம்ம prefer பண்றோம். So இப்போ fast acting circuit breaker னா example என்னோட SF6 circuit breaker is a fast acting circuit breaker. ஓகேங்களா. SF6 circuit breaker நம்ம prefer பண்ணோம்னா ஸோ என்னால் இந்த transient stability-யை என்ன பண்ண முடியும்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ SF6 சர்க்கியூட் பிரேக்கரை ப்ரிஃபர் பண்ணால் transient stability-யை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுனால என்னோட ஆக்சலரேஷன்ஸ் ஏரியாவை குறைக்க முடியுது. ஆக்சலரேஷன்ஸ் ஏரியாவை குறைஞ்சிச்சுன்னா ஸோ ஈஸியாக என்னால் ஆக்சலரேஷன்ஸ் குறையும். ஆக்சலரேஷன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஃபால்ட்டோட மேக்னிடியூடை என்னால் கம்மி பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன்ஸ் குறைக்கணும்னா நமக்கு என்ன சார் தெரியும், எலக்ட்ரிக் பவர், மெக்கானிக்கல் பவர் மைனஸ் எலக்ட்ரிக் பவர். இந்த இடத்துல ஃபால்ட் ஆன உடனே எலக்ட்ரிக் பவர் குறைஞ்சதுனால தானே ஆக்சலரேஷன்ஸ் கூடுச்சு. எலக்ட்ரிக் பவர் குறைஞ்சதுனால தானே ஆக்சலரேஷன்ஸ் கூடுது. மெஷின்ஸ் வந்து வேகமாக ரொட்டேட் ஆகுது. ஆக்சலரேஷன் கூடுதுன்னா வேகமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுது. கரெக்டா. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்போ ஃபால்ட் ஆகுதோ அந்த டைம்ல மெக்கானிக்கல் இன்புட்டை குறைச்சிங்கன்னா, மெக்கானிக்கல் இன்புட்டை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இது எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இவனை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இவன் என்னவாயிடுவான், இட் பிகம் கான்ஸ்டன்ட்னா. கரெக்டா. அப்போ இப்படி கூட என்னால் குறைக்க முடியும்ல. ஸோ இப்போ ஆக்சலரேஷன்ஸை நான் குறைக்கணும், எனக்கு ஆக்சலரேஷன்ஸ் வரக்கூடாது. அப்போ நீங்க வந்து ஃபால்ட் ஆகிற கேஸ்ல மெக்கானிக்கல் இன்புட்டையும் குறைச்சிங்கன்னா அப்போ டெஃபினட்டா ஆக்சலரேஷன்ஸ் கம்மியாயிடுமா. அப்போ ஃபால்ட் ஆகிறப்ப நமக்கு தெரியும்பா, ஃபால்ட் ஆகிறப்ப எப்பவுமே எலக்ட்ரிக் பவர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்றேன், அதுக்காக அந்த சேம் மேக்னிடியூடு, ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் குறையுதோ அதே மேக்னிடியூடுக்கு எனக்கு மெக்கானிக்கல் இன்புட்டை நான் குறைச்சேன்னா என்னால் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. அடுத்ததா இப்போ நீங்கள் பாட்டுக்கும் மெக்கானிக்கல் இன்புட்டை நினச்சா குறைக்க முடியுமா? மெக்கானிக்கல் இன்புட்ன்றது என்ன, நிறைய சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போது அதை நம்ம குறைக்க முடியுமான்னா எஸ், நம்மளால முடியும். ஃபாஸ்ட் ஆக்டிங் கவர்னர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் கவர்னர்ஸ் இருக்கும் நமக்கு. நீங்க டைரக்டா கப்பிள் பண்ணாம ஸ்பீட் கவர்னர்ஸ் வழியா கொடுங்க. ஓகேங்களா. நீங்க பாட்டுக்கு டைரக்டா அந்த ஸ்டீமை எடுத்துட்டு போயிட்டு டர்பைன் மேல கப்பிள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். என்னால ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். ஆனா ஒரு இன்பிட்வீன்ல ஸ்டீமுக்கும் டர்பைனுக்கும் இன்பிட்வீன்ல ஸ்பீட் கவர்னர்ஸை வைங்க. ஸ்பீட் கவர்னர்ஸ் என்ன பண்ணும், ஸோ என்னோட மெக்கானிக்கல் இன்புட்டை குறைக்கும். மெக்கானிக்கல் இன்புட்டை குறைச்சிச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சலரேஷன்ஸ் குறையும். அப்போ என்னோட சிங்க்ரனஸ் மிஷின்ல ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகும். அதுதான் இந்த தேர்டு டாபிக். ஓகே. ஸோ இப்போ பை செலெக்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட் ஆக்டிங் ஸ்பீட் கவர்னர்ஸ், செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்பீட் கவர்னர்ஸ். ஓகேங்களா. நம்மளோட ஸ்பீட் கவர்னர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்பீட் கவர்னர்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கவர்னர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டான ஸ்பீட் கவர்னர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலராக ஃபாஸ்ட் கவர்னர்ஸ்னால் என்ன பண்ண போகுதுன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ் தான். ஓகே. சிம்பிளாக ஒரு செமிகண்டக்டர் டிவைஸை தான் நம்ம ஸ்பீட் கவர்னர்ஸாக செட் பண்ணுவோம். ஓகேங்களா. எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம்.
டியூரிங் த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் என்னோட ரியல் பவர் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த ஆக்சலரேஷன்ஸ் இவங்க பாருங்க எப்படி எழுத போறேன்னா பிஏன்றது பிஎஸ் மைனஸ் பிஇ. கரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் நான் சொல்றேன். ஸோ எலக்ட்ரிக் பவர் ஃபால்ட்டில் ரெடியூஸ் ஆகுது, சேம் மேக்னிடியூட்ல நான் மெக்கானிக்கல் பவரை ரெடியூஸ் பண்ணனா இவனை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுதான் இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போறேன். ஓகே, டியூரிங் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் எஸ்சி ஃபால்ட்னு எழுதுறேன். ரியல் பவர் அவுட்புட் வில் பி ரெடியூஸ்டு. ஓகேங்களா, டியூரிங் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் ரியல் பவர் அவுட்புட் இஸ் ரெடியூஸ்டு. synchronous machine will get acceleration. correct up synchronous machines என்ன ஆகும் பா accelerate ஆகும். therefore to reduce this the mechanical input to be reduced. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்சலரேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா என்னதான்ப்பா பண்ணணும், மெக்கானிக்கல் இன்புட்டை ரெடியூஸ் பண்ணணும் பை யூசிங் ஸ்பீட் கவர்னர்ஸ். ஓகேங்களா, பை யூசிங் த ஸ்பீட் கவர்னர்ஸ். ஸ்பீட் கவர்னன்ஸை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா மெக்கானிக்கல் டைமை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் அப்போ என்ன பண்ண முடியுப்பா, மெக்கானிக்கல் டைம் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் ஸ்பீட் கவர்னர்ஸ் இல்லை எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ். கவர்னர்ஸ்ன்னு சொன்னாலும் ஓகே தான், எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸு இல்லை செமிகண்டக்டர் டிவைசஸ் எதுனால நமக்கு போடலாம். ஓகேங்களா, எல்லாமே இது செமிகண்டக்டர் கண்ட்ரோலர்ஸு. ஓகே, இந்த மாதிரி செமிகண்டக்டர் கண்ட்ரோலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியுமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா இதோட ஸ்பீடை குறைக்க முடியும். அடுத்ததா ஸோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், அகைன் அதே தான் PA is equivalent to PS minus PE. கரெக்டா, ஸோ PA is equivalent to PS minus PE. ஸோ எப்பவுமே ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் பவர் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் பவர் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன்ஸ் அதிகமாகிடும். அப்போ இந்த எலக்ட்ரிக் பவரை ரெடியூஸ் ஆகாமல் நம்ம தவிர்க்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம், நீங்கள் எலக்ட்ரிக் பவர் எப்படி எழுதுவீங்க, EV by X அப்படின்னு சொல்லுவீங்களா, EV by X. கரெக்டா, EV by X. ஸோ இந்த இடத்துல சடனாக ஃபால்ட் ஆகிறப்போ ரியாக்டன்ஸை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. சடனாக நீங்கள் போய் எப்படி ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி அதையும் நம்ம பண்ணுவோம், அதை அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா, அது அடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ரியாக்டன்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபால்ட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் மற்ற மேலே பார்த்த எல்லாமே என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க முடியும். கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக, ஸோ அதிகமாக வேணும்னா அதிகமாக. இந்த ஸ்பீட் கவர்னர்ஸோ இந்த ஃபாஸ்ட் ஆக்டிங் சர்க்கியூட் பிரேக்கர்லையோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதோட மேக்னிடியூடை மாற்றிக்க முடியும். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஆனால் இங்கே பாருங்க, எக்ஸைட்டேஷனை மாற்ற முடியுமா, நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஈன்றது என்னப்பா, திட் இஸ் எக்ஸைட்டேஷனா. ஸோ பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன்னால வந்தது தானே இ, ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷன் தானே இ. ஸோ இப்போ இந்த எக்ஸைட்டேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தெரியும், டியூரிங் ஃபால்ட்டில் என்ன நடக்கும், கிளியரா, டியூரிங் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, ஸோ ஃபால்ட்டுக்கான வோல்டேஜ் ஃபால்ட்டோட ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வோல்டேஜ் என்னவாயிடும், இட் பிகம் 0. கிளியரா, ஸோ அப்போ வோல்டேஜ் 0வா இருக்கும், இல்லைன்னா ரெடியூஸ் ஆகுன்னு கூட போட்டுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக 0 இருக்காது, ரெடியூஸாக இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ வோல்டேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்றேன் நான்? எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ எக்ஸைட்டேஷனை நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா அகைன் இது என்ன பண்ண போகுது? இதை காம்பன்சேட் பண்ண போகுது. ஸோ இங்க வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபால்ட் ஆகிறப்போ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்போ என்ன ஆகும்? அவனோட டிக்ரிமெண்ட்டோ இவனோட இன்க்ரிமெண்ட்டோ காம்பன்சேட் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் எலக்ட்ரிக் பவர் இன்க்ரீஸ்டாகவே இல்லை கான்ஸ்டன்டாகவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அப்போ ஆக்சலரேஷனும் கான்ஸ்டன்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியுது? எக்ஸைட்டேஷனை. கரெக்டா? ஸோ அப்போது என்னோட எக்ஸைட்டேஷன்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி கூட பண்ண முடியும். அடுத்ததா இந்த எக்ஸைட்டேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா அப்போ ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் சார். கிளியர்? அந்த ஃபால்ட் டியூரேஷன்லேயே நீங்கள் வேகமாக கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததா எக்ஸைட்டேஷன் கண்ட்ரோல் ஆஃப் சிங்க்ரனஸ் மெஷின். ஸோ இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம பார்த்தது எழுதலாம். த நேச்சர் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் இஸ் மோஸ்ட்லி ரியாக்டிவ் பவர். ஸோ இதனால என்ன ஆகும்? இட் ரெடியூசஸ் த வோல்டேஜ். ஸோ தேர்ஃபோர் இன் ஆர்டர் டு டிக்ரீஸ் த ஆக்சலரேஷன்ஸ். ஸோ சிம்பிளாக எழுதுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. த நேச்சர் ஆஃப் டியூ டு த fault internal voltage will be reduced. Due to the fault internal voltage of synchronous machine will be reduced. fault நால voltage reduce ஆகுமா? so அதனால என்ன ஆகும்? so real power வந்து reduce ஆகுமா? so real power reduce ஆகுமா? because PE is equal to EV by X sin del. அடுத்ததா it can be compensated. so இப்போ இது எப்படி நம்ம compensate பண்ணலாம்? the fall in the voltage can be compensated ஸோ எங்க ரெடியூஸ் ஆகிற இந்த வோல்டேஜ் எப்படி நம்ம காம்பன்சேட் பண்றோம்னா பை சப்ளையிங் அடிஷ்னல் ரியாக்டிவ் பவர். பிகாஸ் நமக்கு எப்பவுமே தெரியும் ரியாக்டிவ் பவர் கியூவும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சார் இந்த இடத்துல நீங்க வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது எதை மீன் பண்ணுது? லேக் ஆஃப் ரியாக்டிவ் பவர். அதாவது ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வோல்டேஜ் கம்மி ஆகுதுன்றது எதை மீன் பண்ணுது? லேக் ஆஃப் ரியாக்டிவ் பவர். நான் ஆல்ரெடி நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம்ப்பா. ஸோ நம்ம பவர் சிஸ்டம்ல வோல்டேஜ் கம்மி ஆகிறதுக்கான காரணம் என்ன? பவர் சிஸ்டம்ல வோல்டேஜ் கம்மி ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஃப்ரீக்வன்சி கம்மி ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ என் பவர் சிஸ்டம்ல ஒரு வோல்டேஜ் கம்மி ஆகுது. இந்த கேஸ்ல வோல்டேஜ் கம்மி தான் ஆகுது. அது எதை மீன் பண்ணுதுன்னா என் பவர் சிஸ்டம்க்கு தேவைப்படுற ரியாக்டிவ் பவரை விட உங்களோட ஜெனரேஷன்ஸ் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? என் பவர் சிஸ்டம்ல தேவைப்படுற ரியாக்டிவ் பவரை விட உங்களோட ஜெனரேஷன்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் நீங்க என்ன பண்ணணும்? you need to increase the generation of reactive power. அப்ப ரியாக்டிவ் பவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், Q is directly proportional to the excitation. அப்போ ஓகேங்களா? அப்போ சிம்பிள் தான். வோல்டேஜ் குறையுதுன்றது எதை மீன் பண்ணுது? ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் அதிகமா இருக்கிறத மீன் பண்ணுது. ஸோ அப்போ ரியாக்டிவ் பவரை நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாயிடுமா? ஸோ இப்போ வோல்டேஜ் அதிகமாயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் பவர் அதிகமாயிடுமா? இப்போ பாருங்க, இவனை இன்க்ரீஸ் பண்ணணும், நான் இன்க்ரீஸ் பண்ணா இவன் இன்க்ரீஸ் ஆயிடுவான். இவன் இன்க்ரீஸ் ஆகணும்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? எக்ஸைட்டேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ என்னோட ஃபீல்டோட எக்ஸைட்டேஷன் எப்பவுமே நமக்கு தெரியும். ஃபீல்டோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் த ரியாக்டிவ் பவர். நமக்கு தெரியும்ல, ஃபால்ட் பவர் இஸ் ஆல்சோ ரியாக்டிவ் பவர். அப்போ ஒரு இடத்துல ஃபால்ட் நடக்குதுன்னா அங்க ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க அந்த ரியாக்டிவ் பவரோட டிமாண்டை சப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க ரியாக்டிவ் பவரை வந்து சப்ளை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் அதிகமா இருக்கும். சிம்பிள் தான் சார். ஆசிலேஷன்ன்றது எப்போ வருது? ஜெனரேஷன் டிமாண்ட் ரெண்டும் ஈக்குவல் ஆகாம போச்சுன்னா ஆசிலேஷன் தான்.
கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வாங்குற சம்பளமும் செலவும் ஈக்குவல் ஆகலைன்னா ஆசிலேஷன் தானே லைஃப்ல. அது மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ நம்ம பண்ற ரியாக்டிவோட ஜெனரேஷனும் ரியாக்டிவ் பவரோட டிமாண்டும் ஈக்குவலா இல்லை. அதுதான் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணம். வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணம்னா அதுதான் ஃபால்ட் பேஸ் நடக்கிறப்போ, ஒரு ஃபால்ட் நடக்கிறப்போ ரியாக்டிவ் பவருக்கு அதிகமான டிமாண்ட் வந்துடும். ஆனா அங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிற ரியாக்டிவ் பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அதை நீங்க சப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட ஆசிலேஷன்ஸை தவிர்க்க முடியும். ஃபால்ட்லயுமே ஆசிலேஷன்ஸை தவிர்க்க முடியும்னா ஃபுல்லா தவிர்க்க முடியாது, ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டா? ஸோ இப்போ இம்ப்ரூவ் தானே பண்றோம். இந்த கேஸ்ல நான் வந்து இம்ப்ரூவிங் டெக்னிக் தானே சொல்றேன், நல்லிஃபையிங் டெக்னிக்னு நான் சொல்லல. ஸோ நல்லிஃபைலாம் எங்கேயும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை இருக்கும், பட் ஆனால் அதை என்னால் இம்ப்ரூவ் தான் பண்ணிக்க முடியுது. அப்போ ஃபால்ட் ஆகுதுன்னா அது எதை மீன் பண்ணுது? அதிகமான ரியாக்டிவ் பவரை எடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதிகமான ரியாக்டிவ் பவரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆகிடும்ல, ஆசிலேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிடும்ல. அப்போ அதுக்காக எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபால் இன் வோல்டேஜ் கேன் பி காம்பன்சேட்டட். சொல்லுங்க ஒரு நிமிஷம். The fall in voltage can be compensated by supplying reactive power. The fall in voltage can be compensated by supplying reactive power from the generator. From the synchronous generator by changing the excitation in faster rate. So faster நீங்க change பண்ணணும் by changing the excitation in faster rate. Or ஃபாஸ்டர் ரேட்டா சேஞ்ச் பண்ணணும் நீங்க. ஆனா அது பிராக்டிக்கலா முடியுமான்னா முடியாது. நம்மளாலெல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. நம்மளாலெல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு ஒரு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஆனா அதுக்காக ஒரு கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப அந்த வேலையை ஒரு கண்ட்ரோலர் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ ஆர் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் மெக்கானிசம் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஆர் ஆட்டோமேட்டிக் voltage regulation mechanism, that is AVR mechanism சொல்லுவாங்க. AVR mechanism implemented. ஓகே, நீங்க அப்போ ஒரு AVR mechanism implement பண்ணீங்கன்னா ஸோ அது என்ன பண்ணும்? ஒரு ஃபால்ட் நடக்கிறப்ப உங்களோட ரியாக்டிவ் பவரோட டிமாண்டை சப்ளை பண்ணும். ஸோ அப்போ டிமாண்டை நான் சப்ளை பண்ணனாலே ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் போயிடும். தட்ஸ் இட்னா. ஸோ எப்பவுமே ஒரு ஆசிலேஷன்ன்றது என்னப்பா? டிமாண்டும் இதுவும் மேட்ச் பண்ணுறது தான். கரெக்டாக அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ எப்பவுமே நம்ம ஃபால்ட்லையுமே பார்க்குறோம்ல, ஸோ எலக்ட்ரிக் பவர் குறைஞ்சதுனால மெக்கானிக்கல் பவர் அதிகமாக இருக்கிறனால தான் ஆசிலேஷன்ஸு. அப்போ அதை நம்ம எப்படிலாம் குறைக்கணுமோ அதை சரி பண்ணிட்டா முடிஞ்சிச்சா. ஸோ இங்கே பார்த்த இந்த 4 மெத்தட்ஸ் பார்த்தீங்களா, இது எந்த ஃபால்ட்டுக்குன்னா ஃபார் இந்த எல்லாமே ஆல் ஃபார் சிமெட்ரிக்கல் ஃபால்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணப்பவே சிமெட்ரிக்கல் ஃபால்ஸுக்கு தான் நான் பேசியிருப்போம். ஓகேங்களா? திஸ் ஆல் ஃபார் சிமெட்ரிக்கல் ஃபால்ஸ். சார் உங்களுக்கு கொஷின்ல சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அசிமெட்ரிக்கல் ஃபால்ட்னு பிரிக்கலன்னா தேர் இஸ் நத்திங் ராங். நீங்க காமனா எல்லா ஃபால்ட்டுக்குன்னு கூட சொல்லலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ்க்கு இதுதான் இதை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ்க்கு இதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். அதுவே அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸுக்கு என்ன நடக்கும்? ஓகேங்களா? அடுத்ததா அதை நம்ம பார்ப்போம். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னு தானே பேசியிருக்கேன். சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் எதுனாலப்பா? சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சீக்வென்ஸ் காம்போனன்ட்ஸ் ஒன்லி. நீங்க பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்போ பாசிட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் ட்ரிபிள் எல்ஜி. இந்த ரெண்டு ஃபால்ட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ
fault current is equivalent to E divided by Z1 equivalent. That's it na. So E divided by Z1 equivalent தான் இருக்கும். இந்த symmetrical fault பொறுத்த வரைக்கும் zero sequence negative sequence க்கு importance கொடுத்திருக்க மாட்டோம். Clear? ஏன்னா symmetrical faults எப்பவுமே positive sequence component மட்டும் தான் இருக்கும். Symmetrical faultsல எப்பவுமே positive sequence component மட்டும் தான் இருக்கும். Zero sequence component இருக்கவே இருக்காது. Symmetrical fault பொறுத்த வரைக்கும் zero sequence component இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுக்கு நான் ஒரு கேர் பண்ணவே வேண்டாம். அப்போ unsymmetrical fault நடந்துச்சுன்னா ஒருவேளை பவர் சிஸ்டம்ல ஒரு unsymmetrical fault நடந்துச்சுன்னா அப்போ அதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்றது? அப்போ methods to improve transient stability in unsymmetrical faults. ஸோ ஓகேங்களா? அப்போ unsymmetrical fault நடந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? Methods to improve transient stability of unsymmetrical faults. கிளியரா? இது வரைக்கும் சிமெட்ரிக்கல் ஃபால்ட், அதனால தான் நான் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டை பற்றியோ எதை பற்றியுமே பேசியிருக்க மாட்டேன். ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ஸை பற்றியே பேசியிருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா அது வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணது இது சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ்க்கு. இப்போ அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? எஸ், இந்த இடத்துலையும் என்ன நடக்கும்னா ஆக்சலரேஷன்ஸ் தான் நடக்கும். ஆக்சலரேஷன்ஸ் சப்ளை மைனஸ் எலக்ட்ரிக். ஓகே, இந்த கேஸில் இங்கே எலக்ட்ரிக் பவர் குறைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக எஸ் ஆக்சலரேஷன்ஸ் அதிகமாகும். இப்போ பாருங்க, முன்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட். சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ இது என்னோட பஸ் பாரு. ஓகே, இது நம்மளோட பஸ் பாரா, இது என்னோட சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்ன இருக்கும்? இந்த 3 வயருமே கட் ஆயிட்டு கிரவுண்ட்ல வந்திருக்கும், இல்ல இந்த 3 வயருமே கட் ஆயிருக்கும், இல்ல இத 3 வயருமே நம்ம ஐசோலேட் பண்ணிருப்போம். ஸோ இது எல்லாமே சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ல. ஆனா இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, இது பாருங்க, இப்போ இது போயிட்டு ஒரே ஒரு வயர் மட்டும் கட் ஆகி கிரவுண்ட்ல விழுந்துருதா? கிளியரா? இப்போ இந்த ஒரு வயர் மட்டும் நமக்கு கட் ஆயிட்டு கிரவுண்ட்ல விழுந்துருச்சு. ஸோ இது என்னோட அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு. இப்போ இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் நடக்கிறப்போ இங்கே நீங்கள் எம்சிபிஸ் வச்சிருப்பீங்கல்ல. ஸோ திஸ் இஸ் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ கரெக்டாக திஸ் இஸ் சர்க்கியூட் பிரேக்கர் 1. ஸோ இது என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் 2. இது என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் 3. சார் நீங்கள் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர், 2 போல் சர்க்கியூட் பிரேக்கர், 3 போல் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. எங்கள் கடையில் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலா 2 போலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு சர்க்கியூட் பிரேக்கரில். ஸோ எத்தனை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3 போல் சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணீங்கன்னா, ஒருவேளை இஃப் வி யூஸ் 3 போல் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், 3 போல் சர்க்கியூட் பிரேக்கர், ஓகே இதுதான் 3 போல் சர்க்கியூட் பிரேக்கர். அப்போ இந்த 3மே என்னவா இருக்கும்னா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணால் இந்த 3த்தையும் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்போ பாருங்க, இந்த 3த்தையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வென் இட் இஸ் 3 போல் சர்க்கியூட் பிரேக்கராக இருக்கிறப்போ இந்த சப்ளையில் இருக்கிற இந்த 3மே ஓப்பன் ஆகிடுது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவரே என்னவாயிடுதுப்பா, ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த PA இஸ் ஈக்குவலன்ட் டு PS மைனஸ் PE. இப்போ பாருங்க, இந்த 3 போலுமே ஓப்பன் ஆயிடுச்சா? அப்போ எலக்ட்ரிக் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுது. அப்போ ஆக்சலரேஷன்ஸ் அதிகமாகுது. அப்போ நீங்க 3 போல் சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணாதீங்கப்பா. இன்ஸ்டெட் ஆஃப் 3 போல் சர்க்கியூட் பிரேக்கர், சிங்கிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். ஓகே, அப்போ சிங்கிள் போல் சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணுங்க. சிங்கிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர்ல என்ன நடக்கும் சார்? அட் அ டைம்ல ஒரே ஒரு போலை மட்டும்தான் நம்மளால ஐசோலேட் பண்ண முடியும். கிளியரா? அதாவது ஒரே ஒரு ஃபேஸ், other phases will remain closed. so இங்க பாத்தீங்கன்னா இது சிங்கிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் பா, இது சிங்கிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த போல்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த 2 போலும் க்ளோஸ் ஆகிருக்கு, இது மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ தேர்ஃபோர் என்ன நடக்குது? PA இஸ் ஈக்குவலன்ட் டு
PS minus PE தான் சார். இந்த கேஸ்ல என்னோட ரிடக்ஷன் இன் எலக்ட்ரிக் பவர் வருது தான், இந்த கேஸ்லயுமே PE குறையுது தான். அப்ப அதனால இதுலயும் PA இன்க்ரீஸ் ஆக போகுது தான். பட் இதோட ஆக்சலரேஷன் இஸ் வெரி லெஸ். ஆனா இங்க என்ன நடக்குது? வெரி ஹை ஆக்சலரேஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப therefore நீங்க 3 pole circuit breakers ப்ரிஃபர் பண்ணாதீங்க சார். ஓகேங்களா? when it single unsymmetrical fault-ஆ இருந்துச்சுன்னா சார், அதாவது மேல சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே unsymmetrical fault-க்கு பொருந்தாதான்னு சொல்லி கேட்டா கிடையாது. நீங்க மேல சொன்ன மெத்தட்ஸையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? unsymmetrical fault-க்கு மேல சொன்ன அந்த 4 மெத்தட்ஸும் வேலிட் தான். அடிஷனலா இந்த மெத்தட் வருது. ஓகேங்களா? அடிஷனலா இந்த மெத்தட் ஒன்லி ஃபார் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி ஃபார் ஒன்லி அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு. ஓகே, இந்த மெத்தடு இந்த 3 pole சர்க்யூட் பிரேக்கர்ன்றது இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, அப்ப மேல சொன்ன மெத்தட்ன்றது எஸ், அந்த மேல சொன்ன மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் காமனா ஒர்க் பண்ணும் சார். ஆனா இது அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணும். அதை தான் நான் சொல்ல வரேன். புரியுது இல்லை? ஸோ இது என்னோட அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு மட்டும் மேலே சொன்னது இட் இஸ் காமன். ஓகே, மேலே சொன்ன எந்த மெத்தடாலஜி வச்சுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி இன் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு இல்லை அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? லார்ஜர் எம் வேல்யூவை யூஸ் பண்ண முடியுமா? எஸ், லார்ஜர் எம் வேல்யூ பண்ணீங்கன்னா அதெல்லாம் காமன் மெத்தட்ஸ். அதனால கண்டிப்பாக உங்களால் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண தான் முடியும். ஆனால் இதில் என்னால் அடிஷ்னலாக இதை அச்சீவ் பண்ண முடியுது. சிங்கிள் போல் சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் என்னால் இதை கொஞ்சம் அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா மற்ற 2 ஹெல்த்தி பேசஸை நான் ஸ்டில் லோடோட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டாக? மீதி 2 டிரான்ஸ்மிஷன் லைன், இது ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், இது ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். அந்த 2 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வில் பி ஒர்க்கிங் ஆன் ஆஸ் இட் இஸ். கரெக்டாக? அது நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, இதை மட்டும் நம்ம ட்ரிப் பண்ணிவிட்டு ட்ரிப் பண்ணி ரொம்ப கம்மியான டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுறோம். ஆனால் இங்கே மொத்தத்தையும் ட்ரிப் பண்ணி லார்ஜர் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுறோம். அதுதான் இந்த 2த்துக்குமான டிஃப்ரெண்ட்டு. அப்போ therefore என்னப்பா? ஸோ we can use single pole circuit breakers. ஓகேயா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, we can use single pole circuit breakers for unsymmetrical faults. கிளியரா? மற்ற திங்ஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும் தான். அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட கிரவுண்டிங்கோட சீக்வன்ஸ் லெவலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கிரவுண்டிங்கை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். இன்னும் அது அனதர் ஏரியாவில் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே ஒரு பேசிக் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அடுத்த டெக்னிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரவுண்டிங்கை யூஸ் பண்ணி கூட இந்த ரியாக்டன்ஸ், இந்த ஆக்சலரேஷன்ஸை நான் குறைக்க போகிறேன். பை யூசிங் த கிரவுண்டிங் ஆல்சோ, கிரவுண்டிங்கை யூஸ் பண்ணி கூட என்னால் ஆக்சலரேஷன்ஸை குறைக்க முடியும். அதனால இப்போ டைப்ஸ் ஆஃப் கிரவுண்டிங் நான் ஜஸ்ட் எலாபரேட்டாக சொல்லலை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். டைப்ஸ் ஆஃப் கிரவுண்டிங். Okay, so first grounding is solid grounding. Or effective grounding. Okay, solid grounding na enna sir? Enoda star connected generator irukku. ஸ்டார் கனெக்டர் ஜென்ரேட்டரை இந்த மாதிரி சாலிடாக நீங்கள் கிரவுண்ட் பண்ணுறது தான் சாலிட் கிரவுண்டிங். ஸோ இதோட ரியாக்டன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 0 சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் பார், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் லெஸ்ஸர் தேன் 3 இருக்கும். ஓகேங்களா? லெஸ்ஸர் தேன் 3 per units. அடுத்ததா செகண்ட் கிரவுண்டிங், ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங், ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். ஸோ ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங்க்கு ஜஸ்ட் இதோட ரேஷியோஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம கிரவுண்டிங் வரப்போ பார்ப்போம். ரியாக்டன்ஸ்னால் ஒரு காயில் கனெக்டாக இருக்கும் சார், தட்ஸ் இட்.
கரெக்டா? இது என்னோட ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். ஸோ இவனோட ஜீரோ சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் பார் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் என்னவா இருக்கும்னா greater than 3 இருக்கும். greater than 3 அவன் less than 3. அடுத்ததான் நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங். பிகாஸ் இந்த கிரவுண்டிங்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால நான் கிரவுண்டிங்கை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததாக ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங்கிறது நியூட்ரல் பாயிண்ட்டைய கிரவுண்டையும் ரெசிஸ்டரால் கனெக்ட் பண்ணுறது. திஸ் இஸ் வாட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால தட் இஸ் R0 டிவைடட் பை Z1 ஓட ரேஷியோ இஸ் லெஸ்ஸர் தென் 1.0 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எஃபெக்ட் ஆஃப் நியூட்ரல் கிரவுண்டிங் ஆன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம். அதாவது இந்த கிரவுண்டிங்கு என் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது, ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். என்ன அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அதை இம்பேக்ட் பண்ணுது, அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக எந்த இடத்துல எந்த கிரவுண்டிங் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ கரெக்ட். அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் நியூட்ரல் கிரவுண்டிங் ஆன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. சி, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு பேசுறேன். ஸோ அதே மாதிரி சிங்க்ரனஸ் மோட்டாருக்கும் நம்ம பேசுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இட் இஸ் சாலிட் கிரவுண்டிங்கா இருந்தா என்ன, சாலிட் கிரவுண்டிங்கா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இப்போ ஒரு எல்ஜி ஃபால்ட் நடந்துருச்சு, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஏன்னா அன்லஸ் அன்டில் ஒரு எல்ஜி ஃபால்ட் நடந்தாதான் என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் போகும். இந்த இடத்துல இந்த கிரவுண்டிங்கை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியாம சாலிட் கிரவுண்டிங் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் பா. ஓகே, இது என்னோட கன்சூமர் எண்டு. அப்ப என்ன பண்ணோம், பவர் வில் ஃப்ளோ த்ரூ திஸ். கரெக்டா? அப்போ பவர் என்ன ஆகும், இது வழியாக போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ என்னோட P இஸ் ஈக்குவலன் டு PA இஸ் ஈக்குவலன் டு PS மைனஸ் PE. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக இந்த இடத்துல ட்ராப் நடக்குதா பாருங்க, இந்த இடத்துல நோ ட்ராப். ஸோ கிளியரா? அப்போ அந்த இடத்துலையும் நோ ட்ராப், இந்த இடத்துலையும் நோ ட்ராப்பு. ஸோ இப்போ ட்ராப்பே எதுவுமே இல்லாததுனால ரொம்ப அதிகமான என்ன நடக்குது, ஸோ ரொம்ப அதிகமான ஆக்சலரேஷன்ஸ் எனக்கு இங்கே வரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இஸ் வெரி ஹை. ஓகே, பிகாஸ் இவன் என்ன ஆகிறான், டிக்ரீஸ் ஆகிறான். அப்போ இவன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வெரி ஹை. எப்போன்னா விச் இஸ் சாலிட்லி கிரவுண்டட். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் சாலிட்லி கிரவுண்டட். சாலிட் கிரவுண்டா இருக்கிறப்போ ஓகே. ஸோ என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் சாலிட் கிரவுண்டா இருக்கிறப்ப ஆக்சலரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்ததா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங், சாரி ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் நம்ம கொடுக்கலாம், பட் நோ சேஞ்ச் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதோட டயக்ராமு, திஸ் இஸ் ஜெனரேட்டர்னா சேம். அகெயின் எல்ஜி ஃபால்ட்டு. இந்த முறை என்னோட ஜெனரேட்டர் இஸ் கிரவுண்டட் வித் ரெசிஸ்டன்ஸ் RA. கிளியரா? இந்த கரண்ட் இஸ் நியூட்ரல் கரண்ட். ஸோ இப்போ இது கிரவுண்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது கிரவுண்டாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு காமனாக தெரியும் திஸ் இஸ் வாட் சோர்ஸ். இந்த ரெண்டும் இந்த சேர்த்து தான் சோர்ஸ். ஏன்னா இது ஜெனரேட்டர் தான்ப்பா, ஜெனரேட்டரோட ஸ்டார் இது. ஓகே, இது லோடு. கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட பேட்டரியோட வோல்டேஜ் இஜி இருக்கும். கரெக்டா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் எனக்கு இஜி இருக்கும். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் இந்த IARAவும் எனக்கு இங்கே ஆட் ஆகும், ப்ளஸ் மைனஸ் IAREA. ஸோ IARN தட் இஸ் நியூட்ரல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கிரவுண்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ RN கிரவுண்டிங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஆட் ஆகுது சார். அப்போ தேர்ஃபோர் என்னோட எலக்ட்ரிக் பவர் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. முன்ன இருந்த கேஸில் வெறுமனே ஈஜியாக இருந்துச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறுமனே ஈஜியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுது பாருங்க, PA இஸ் ஈக்குவலன் டு
PS minus EG plus IARA. கரெக்டா? plus IARA. அப்போ இந்த ஃபால்ட் கரண்ட் இது வழியா தான் போகும். கரெக்டா? இந்த நியூட்ரல் ரெசிஸ்டன்ஸ் வழியா தான் போகும். அந்த நியூட்ரல் ரெசிஸ்டன்ஸ் வழியா போறப்போ எனக்கு ஆக்டிவ் பவரோட டிராப் நடக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ரெசிஸ்டன்ஸ் IARA டிராப். IARN ன்றது இது என்னப்பா? ஆக்டிவ் பவர் டிராப். ஆக்டிவ் பவர். கிளியரா? அப்ப இதை நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப எப்படி வரும்? PA is equivalent to PS minus, ஸோ இது என்ன ஆயிருக்கும்? ஸோ PE தான், முன்ன இருந்த PE தான், பிளஸ் IN ஸ்கொயர் இன்டு RN. கரெக்டா? அப்ப இது என்ன ஆகுது? ஆட் ஆன் ஆகுது. நம்ம இங்க ஃபார்முலா பார்த்தோம்லப்பா, இது ஆட் ஆன் தான் ஆயிருந்துச்சு. முன்ன இருந்ததோட இது ஆட் ஆன் ஆகும். ஜெனரேட்டர்ல இது என்ன ஆகுதுன்னா ஆட் ஆன் ஆகுது. ஸோ இப்போ ஆட் ஆன் ஆகிறதுனால அப்போ இது என்ன ஆகுது? எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பு. ஸோ கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பு ஜெனரேட்டரோட சோர்ஸில் எனக்கு ஆட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஆட் ஆச்சுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் என்ன நடக்கும்? டெஃபினட்டா ஆக்சலரேஷன்ஸ் பிகம் லெஸ். கரெக்டா? ஆக்சலரேஷன் வில் பி ரெடியூசிங். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதனால நம்ம என்னதான் சொல்றேன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் இஸ் ப்ரிஃபர்டு. ஓகேங்களா? ஸோ நோட் பாயிண்ட் என்னன்னா நியூட்ரல் ஆஃப் synchronous generator is always grounded by resistance. ஓகேங்களா? ஸோ ஹவெவர் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங்கோட காஸ்ட் ரொம்ப அதிகம்பா. ஸோ ஹவெவர் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங்கோட காஸ்ட் அதிகம்னால நம்ம அதை தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நியூட்ரல் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம் சார். ஒருவேளை நீங்க ரியாக்டன்ஸை கூட ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரியாக்டன்ஸ் ஆட் ஆச்சுன்னா தட் இஸ் XN. XNன்றது IN ஸ்கொயர் XN ஆட் ஆகுதுன்றது இது ஆக்டிவ் பார்ட்டா. திஸ் இஸ் வாட் ரியாக்டிவ் போர்ஷன். ஓகேயா? இது என்னோட ரியாக்டிவ் போர்ஷன். ஸோ கிளியரா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்க ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் தான் எக்கனாமிக்கல். அதுவே சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதுவே நீங்க சிங்க்ரனஸ் மோட்டார்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சிங்க்ரனஸ் மோட்டாரை பத்தி சொல்றேன். ஸோ when it is சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு என்ன கிரவுண்டிங் யூஸ் பண்ணலாம்னா இப்போ பாருங்க, அகைன் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இங்க எக்ஸ்பிரஷன் மாறுது. PA is equivalent to PS minus PE கிடையாது. இது ஜெனரேட்டரா இருந்தாதான் வேலிட். இது மோட்டர். அப்போ உல்டாவா மாறிடுமா? PE minus PS. கரெக்டா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? நீங்க PE இன்க்ரீஸே பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா PE இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா PE இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. ஸோ பிகாஸ் இந்த PE இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த PEன்றதை விட இந்த ஹோல் டேர்ம் அந்த பிராக்கெட்டோட ஹோல் டேர்ம் கரெக்டா? ஸோ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஆக்சலரேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு. கிளியரா? ஸோ இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கேஸ்ல நமக்கு அது இன்க்ரீஸே ஆகக்கூடாது. இந்த கேஸ்ல PE இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ PE என்ன ஆகணும்? நமக்கு அப்படியே டிக்ரீஸாவே மெயின்டைன் பண்ணணும். ஸோ கிளியரா? பட் ஆனால் என்னோட கரண்ட்டையும் லிமிட் பண்ணணும். ரியாக்டிவ் பவர் Qவையும் நம்ம லிமிட் பண்ணணும். ஸோ Qவை லிமிட் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் த ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். அவ்வளவுதான் சார். ஓகே, இதோட நீங்கள் ரியாக்டன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். PE பிளஸ் IN ஸ்கொயர் XN வரும். திஸ் இஸ் ரியாக்டிவ் பவர். இது ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவரும் இது ஆக்டிவ் பவரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆக்சலரேஷன்ன்றது ஆக்டிவ் பவரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஆக்சலரேஷன், நாட் அஃபெக்டிங் த ஆக்சலரேஷன். பட் ஆனால் என்ன பெனிஃபிட் வருது? என்னோட ரியாக்டிவ் பவரை லிமிட் பண்ணுது. ஆக்சலரேஷனை அஃபெக்ட் பண்ணாம ரியாக்டிவ் பவரை லிமிட் பண்றதுனால சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு நம்ம ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங்கை தான் சார் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, புரியுதா? ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங்கை நம்ம ஏன் இங்க ப்ரிஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு. அப்போ தேர்ஃபோர்
ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன் சிங்க்ரனஸ் மோட்டார் we always prefer reactance grounding. அவ்வளோதான் சார். தட்ஸ் ஆல். அப் டு திஸ் என்னோட ஸ்டெபிலிட்டி ஏரியா முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் அப்படின்ற யூனிட்டை போகலாம். ஓகேயா? ஜெனரேட்டருக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆனால் சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை பிங்க் பண்ணுறேன். ரிமைனிங் எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு நம்ம ரிமைனிங் கிளாஸஸில் மீதி ரிமைனிங்காக பார்ப்போம். அதாவது லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ்னால் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸஸில் பார்ப்போம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.